வணக்கம் நேர்களே, சத்தியம் சாத்தியமே நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றோம். இன்று நாம் விவாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு திமுக காங்கிரஸ் கூட்டணி அதிகம் விமர்சிக்கப்படுவது ஏன் என்ற தலைப்பு தான். முன் எப்போதும் இல்லாத வகையில் இந்த முறை ஆட்சியில் பங்கு என்ற ஒரு கோரிக்கை திமுக கூட்டணி கட்சிகளால் அதிகமாக முன்வைக்கப்பட்டு வருவதை பார்க்கின்றோம். மறுபுறம் காங்கிரஸ் திமுக கூட்டணி உறுதியாக வலுவாக உள்ளது என்று தொடர்ந்து அந்த கட்சியினுடைய தலைவர் திரு செல்வ பெருந்தகை தெரிவித்து வந்தாலும் கூட காங்கிரஸ் கட்சிக்குள்ளாகவே சில அதிருப்தி கருத்துகள் முன்வைக்கப்பட்டு வருவதையும் பார்க்கின்றோம். மறுபுறம் கை எப்போதும் நம்மை விட்டு போகாது, நம்முடன் தான் இருக்கும் என்றும் செல்வ பெருந்தகையும் காங்கிரசும் எப்போது வர வேண்டுமோ சரியாக வந்து விடுவார்கள் என்றெல்லாம் திமுக காங்கிரஸ் கூட்டணி குறித்து திரு உதயநிதி பேசி வருவதையும் பார்க்கின்றோம். இப்படி இரண்டு கட்சிகள் இடையான கூட்டணி மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் பேச வேண்டிய தேவை ஏன் வருகிறது என்ற ஒரு கேள்வி எழுகிறது. குறிப்பாக விஜயனுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய வருகைக்கு பிறகு அதை அடுத்த வாய்ப்பாக காங்கிரஸ் பார்க்கிறதா, அல்லது திட்டமிட்ட எதிர்க்கட்சிகளால் இது போன்ற ஒரு விமர்சனத்தை முன்வைக்கப்பட்டு வருகிறதா உள்ளிட்ட பல கேள்விகள் எழுகிறது. அதை அடிப்படையாக வைத்துதான் இன்று நிகழ்ச்சியை நாம் விவாதிக்க இருக்கின்றோம். திமுக காங்கிரஸ் கூட்டணி அதிகம் விமர்சிக்கப்படுவது ஏன்? விவாதிப்பதற்காக நம்முடைய இணைகிறார்கள் வழக்கறிஞர் திரு சூரிய பிரகாசம், அரசியல் விமர்சகர் திரு தூத்துக்குடி செல்வம், பத்திரிகையாளர் திரு சுபேர், விரைவில் இணையிருக்கிறார் காங்கிரஸிலிருந்து திரு இதயதுல்லா. மூன்று பேரும் நிகழ்ச்சியில் வரவேற்கின்றோம். சுபேர் சார், உங்ககிட்ட இந்த நிகழ்ச்சி தொடங்குறேன். பல தேர்தல்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. தேர்தலுக்கு முன்பாக இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீடு எல்லாமே வழக்கமாக நடக்கக்கூடிய ஒன்று தான். அதிக இடங்களை கேட்போம் அப்படிங்கிறது எல்லா கட்சியும் ஒவ்வொரு தேர்தலும் முன்வைக்கப்பட்டு வரக்கூடிய ஒரு கோரிக்கை தான். அது சாதாரணமாக நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் இதுக்கு முன்னாடி எப்போதும் இல்லாத வகையில் இந்த முறை திமுக காங்கிரஸ் கூட்டணி மட்டும் ஏன் அதிகமாக விமர்சிக்கப்படுது? அதுக்கான தேவை, அதுக்கான காரணமாக என்னென்ன இருக்குது? இல்லை, காங்கிரஸுக்குள் ஒரு திமுக எதிர்ப்பு ஒரு அணி ஒன்று இருக்கு. காங்கிரஸ் இருக்கு. அவங்க எப்படியாவது என்ன பண்ணுறோம்னா, திமுக கூட்டணியிலேருந்து காங்கிரஸை கல்லிட்டு போயிடணுன்ற ரொம்ப சிவியராக வேலை செய்கிறாங்க. இன்னும் 2 நாளைக்கு முன்னாடி ராகுல் காந்தி பேசினதை பார்த்துருப்பீங்க. ஆர்எஸ்எஸ்ஸில் உறுப்பினராக இருந்து கொண்டு காங்கிரஸில் இருக்காதீங்க, நீங்களே வெளியில் போயிருங்க அப்படின்னு பகிரங்கமாகவே சொன்னார். அப்போ காங்கிரஸுக்குள் சிலர் ஒரு கரையானை போல சொல்றாரு. அப்ப திமுக எதிர்க்கக்கூடிய ஒரு அணி இருக்குன்னு சொல்றீங்க, அவங்க சொல்றாரு. ஆமா, அகில இந்திய அளவில் சொல்றாரு, தமிழ்நாடு மட்டும் சொல்றாரு. அகில இந்திய அளவில் காங்கிரஸ்குள் இருந்து கொண்டு காங்கிரஸுக்கு எதிராக வேலை செய்யக்கூடிய சிலர் இருக்கிறாங்க. அவங்க தயவு செய்து நீங்க வெளியில போயிருங்கன்னு ராகுல் காந்தியே பகிரங்கமா சொல்றாரு. அப்ப இந்த கூட்டணிக்குள் எப்படியாவது ஒரு சலசலப்பை உண்டு பண்ணி, இந்த கூட்டணிக்குள் கழகத்தை உண்டு பண்ணி திமுக கூட்டணியே உடைக்க முடியல. நீங்க அந்த கூட்டணியை பாத்தீங்கன்னா தொடர்ந்து அவங்க வெற்றி பெற்றுக்கிட்டு இருக்கிறாங்க, ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க, தொடர்ந்து நீடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 தேர்தலை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது அந்த கூட்டணியை உடைக்க முடியல, கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை வெளியில கொண்டு வர முடியல. அப்ப கூட்டணிக்குள் இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்குள்ள ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவோம் அப்படின்னு ஒரு சலசலப்பை ஏற்படுத்துறதுக்காக பண்றாங்க. இப்ப கட்சியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி இருக்கக்கூடிய ஒரு சில தலைவர்கள் ஓப்பனாவே பேசுறாங்க வெளியில, விஜயோட கூட்டணி வரணும், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வரணும் அப்படின்னு. இப்ப காங்கிரஸ் திமுக கூட்டணிங்கிறது அகில இந்திய அளவில் இந்தியா கூட்டணி எடுத்துங்க. அகில இந்திய அளவில் இந்தியா கூட்டணியில தமிழ்நாட்டில் மட்டும்தான் காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆர்கானிக்கா இருக்கு. அதுக்கு காரணம் நிறைய சொல்லலாம். ஒரு காரணம் சமீபத்தில் நடந்த பீகார் எலெக்ஷன். பீகார் எலெக்ஷன்ல ஆர்ஜேடி காங்கிரஸ் அலையன்ஸ்ல ஆர்ஜேடி அவங்க பெருசா வேலை செய்யல. ஆனா தமிழ்நாட்டில் அப்படி கிடையாது. தமிழ்நாடு காங்கிரஸ் திமுக அலையன்ஸை பொறுத்த வரைக்கும் 10 தொகுதி கொடுத்தாலுமே காங்கிரஸ் திமுக ஆட்கள் இறங்கி வேலை செய்யறாங்க. ஆமா, அதை நம்ம பாக்குறோம். மேக்சிமம் அவங்களும் வேலை செய்யறாங்க. அப்படிங்கும் போது இது ஒரு ஆர்கானிக்கான ஒரு அலையன்ஸா இருக்கு. எந்த மாநிலத்திலும் காங்கிரஸுக்கு பார்ட்னரா இருக்கிறவங்க பெருசா இறங்கி வேலை செய்ய மாட்டாங்க. பீகார்ல அந்த மாதிரி நடந்திருக்கு, கண்மணி பாக்குறோம். ஆர்ஜேடி தொண்டர்கள் கொஞ்சம் இறங்கி வேலை பார்த்துருந்தாங்கன்னா இந்த அளவுக்கான ஒரு இழப்பு வந்திருக்காரு. சரி, இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 10 சீட் வாங்கினாலும் சரி, 20 சீட் வாங்கினாலும் சரி, அது கூட்டணி கட்சியாக இருந்தாலும் திமுக இறங்கி வேலை செஞ்சு உங்களை வெற்றி வாய்ப்பை கொடுத்து கொண்டு வந்துறாங்க. அப்ப இது ஆர்கானிக்காவே ஒரு அலையன்ஸா இருக்கு. அப்ப இது தொடர்ந்து வெற்றியாகவும் போயிட்டு இருக்கு. அப்போ காங்கிரஸுக்குள் இருக்கக்கூடியவர்கள், காங்கிரஸுக்குள் இருந்து கொண்டு காங்கிரஸை அழிக்க நினைக்கக்கூடிய சிலர் இந்த வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அது என்னன்னா, இந்த மாதிரியான ஒரு சலசலப்பு இது வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக அகில இந்திய தலைமையோ தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோ நாங்கள் இந்த கூட்டணியில் இல்ல, நாங்க வேற ஒரு ஆப்ஷன் வச்சிருக்கிறோம், மறைமுகமாக கூட அவங்க சொல்ல. கட்சியில் இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்கள் அகில இந்திய அளவில் அப்படின்னு பார்க்கறத விட தமிழக அளவில் நம்ம பார்க்கும்போது காங்கிரஸ்குள்ளாக ஒரு டீம் இருக்காங்க, திமுக எதிராக ஒரு டீம் இருக்காங்க. ஆனா அதிகாரப்பூர்வ காங்கிரஸ் தலைமை திமுகவோட இணக்கமா இருக்கிறது சொல்லணும்னா ராகுல் காந்தியால அவர்களை கட்டுப்படுத்த முடியல அகில இந்திய அளவுல. ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் பிஜேபியை கடுமையை எதிர்கொண்டு முயற்சி பண்றாரு, தொடர்ந்து போராடுறாரு. நீங்க ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொன்ன காங்கிரஸ் கட்சியை 100 தொகுதியோட 100 நாடாளுமன்ற உறுப்பினரோட இந்தியாவினுடைய எதிர்கட்சியா வச்சிருக்காரு ராகுல் காந்தி மட்டும்தான். அவர் நடத்திய அந்த பாரத் ஜோடா யாத்திரை தான் நீங்க மிகப்பெரிய அளவுல அடையாளம் காட்டியது. ஆனா அரசியல் கட்சிக்கு ஒரு நபர் பத்தாதே, அங்க ஒரு கூட்டம் வேணுமே.
அடுத்தடுத்த தலைமை வேணுமே. அவர் மட்டும் ஒர்க் பண்ணா போதாது இல்லையா? போதாது. அவர் ஓட் ஸ்டோரி எடுத்து பேசினாரு. அது பெரிய அளவுல கொண்டு போய் ஒரு சில மாநிலங்கள் இருக்கக்கூடிய கேரளா காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய கேரளா இளைஞர் காங்கிரஸ் பெருசா பண்ணாங்க. தமிழ்நாட்டில் பெருசா பண்ணிருக்காங்கன்னா அதை பத்தின ஒரு பெருசா அங்க ஒன்று இங்கும் நடந்துச்சு. வட இந்திய மாநிலங்கள் இது சுத்தமாவே கிடையாது. ராகுல் காந்தி மட்டும்தான் அங்க வேலை செய்யறாரு ஒழிய காங்கிரஸ் கட்சிக்குள்ள இருந்து கொண்டு சிலர் காங்கிரஸ் கட்சியே வந்து காலி பண்ணக்கூடிய ஆட்கள் தான் உள்ள நிறைய வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இதைத்தான் ராகுல் காந்தி சொல்றார், வேற சித்தாந்தத்தில் இருந்தா நீங்க போயிருங்க, தயவு செய்து உள்ள இருந்துகிட்டு கட்சியை குழப்பம் உண்டு பண்ணாதீங்கன்றார். அதே வேலையை தான் வட இந்தியாவில் பண்ணக்கூடிய அதே வேலையை தான் இப்ப தமிழ்நாட்டிலையும் பண்றாங்க. விஜய்க்கு என்ன பெர்சன்டேஜ் இருக்கு? விஜய் எந்த தேர்தல் சந்திச்சிருக்கிறாரு? சரி, மாதம் ஒரு முறை வீட்டை விட்டு வெளியே வர்றாரு. வாரத்துக்கு ஒரு அறிக்கை வருது. ஒரு தேர்தலை கூட சந்திக்காத கூட்டணியில ஆட்சியில் பங்கு அப்படின்னு சொல்லியிருக்காருல்ல, அது ஒரு எதிர்பார்ப்பு காங்கிரஸுக்கு இருக்கும்ல. ஏன்னா தொடர்ந்து அவங்க திமுக கூட்டணி இருக்காங்க, ஒரு குறிப்பிட்ட தொகுதி கொடுக்கறாங்க, அதுல ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை வின் பண்றாங்க, அது அப்படியே போறாங்க. ஆட்சியில் பங்குனா முதல்ல ஜெயிக்கணும்ல. கட்சியோட கட்டமைப்பு என்ன இருக்கு உங்களுக்கு? சரி, 234 தொகுதிக்கும் அவங்களுடைய வேட்பாளரை போட்டுருவாங்களா? ஏங்க ஒரு கூட்டத்தை சரியா நடத்த முடியல விஜயால. எவ்வளவு குளறுபடி பாக்குறோம். அவர் நடத்திய அத்தனை கூட்டத்திலே உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு. ஓகே, இவர் எப்படி தேர்தலை சந்திப்பாங்க? கட்சியினுடைய அடிமட்டம் என்ன இருக்கு? அரசியல் களம்னா சாதாரண விஷயமா? காங்கிரஸ்க்குள்ள ஒரு டீம் ஒர்க் பண்றாங்க அப்படின்னா இப்ப பொதுவா எதிர்க்கட்சிகள் காங்கிரஸை முட்டு சந்தில் நிப்பாட்டுறதுக்காக ஒரு வேலை பண்ணிட்டு இருக்காங்க காங்கிரஸ்க்குள்ளேயே. இப்ப அதிமுக இருக்காங்க அப்படின்னா காங்கிரஸ் நம்ம கூட கூட்டணி வரணும் அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்கும். தாவேக்கானா நம்ம கூட காங்கிரஸ் வரணும் எதிர்பார்ப்பு இருக்கும். அவங்க ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்கும். இல்ல ஆனா இது காங்கிரஸ்க்குள்ளேயே பண்றாங்கன்றீங்க. இப்ப அதிமுக பலமா இருந்தது இந்த ஒரு அந்த மாதிரி இருக்கிறப்ப, அந்த மாதிரி ஜெயலலிதா அவர்கள் இருக்கப்பையும் கலைஞர் இருக்கப்பையும் அதிமுக பலமா இருந்தது. அப்ப ஒவ்வொரு தேர்தலையும் அவங்க கூட்டணியை மாத்துவாங்க. அதிமுக கூட்டணியில இருப்பாங்க, ஒரு முறை திமுக கூட்டணி இருப்பாங்க. இன்னைக்கு அப்படி செல்லாம கிடையாது. அதிமுக முற்றிலுமாக பாஜகவினுடைய கைப்பகையா மாறி போச்சு. அந்த பக்கம் கூட்டணிக்கு போக முடியாது. இன்னொரு கட்சி புதுசா ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவருடைய செயல்பாடுகள் கடும் விமர்சனத்துக்கு உள்ளாகிட்டு இருக்கு. களத்தில் நின்று வேலை செஞ்சுட்டு இருக்காங்க எத்தனை அரசியல் கட்சிகள். வீட்டை விட்டு வெளியில வராம 30 நாள் எப்படி இந்தி கத்துக்கலாங்கிற மாதிரி 30 நாள் எப்படி முதலமைச்சர் ஆகலாம் வீட்டில் உட்காந்து பாடம் படிச்சுட்டு இருக்காரு. இவரை நம்பி காங்கிரஸ் நடுவருக்கு தான் போகணும். இது தெரிஞ்சே காங்கிரஸ் கட்சிக்குள் இருந்து கொண்டு இந்த கட்சியை கரையான் நடிக்கிற மாதிரி அறிக்கக்கூடிய வேலையை சரி அவங்கள தமிழக காங்கிரஸ் கமிட்டியோட தலைவர் கட்டுப்படுத்த முடியலையா? முடியலையே. காங்கிரஸ்க்குள்ளேயே ஒரு டீம் இருக்கு. ராகுல் காந்தியே முடியலையே. காங்கிரஸ் கட்சியில் ஆரம்பத்திலிருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க ஒரு தனிநபராக ஒரு இண்டிவிஜுவலான ஒரு ஃபேஸ் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க ஆரம்பத்துல இருந்து. அப்ப கட்சிக்குள்ளேயே ஒரு கூட்டணியை ஒரு அணியை உருவாக்கிட்டு இருக்காங்க. காமராஜர் காலத்துல இருந்து எடுத்துங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி எடுங்க. காமராஜர் அவர் தனி இயக்கம் ஆரம்பிச்சாரு, குமரியானது தனி இயக்கம் ஆரம்பிச்சாரு, மூப்பனார் தனி இயக்கம் ஆரம்பிச்சாரு, வாழப்பாடி ராமமூர்த்தி, திண்டிவன ராமமூர்த்தி, வரிசையா லிஸ்டே போலாம். அகில இந்திய அளவு எடுத்துங்க, மம்தா பானர்ஜியா இருக்கட்டும், சரத்பவாரா இருக்கட்டும், கருணாகரனா இருக்கட்டும், ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா இண்டிவிஜுவல் லீடரா அவங்க ஃபார்ம் ஆயிட்டாங்கன்னா தனி இயக்கமா போயிடுறாங்கன்றாங்க. அப்ப காங்கிரஸ்க்குள்ளேயே காங்கிரஸே ஒரு வேலை பண்ணுது. இவர்களை ஒன்றிணைந்து ஒரு சிங்கிள் ஃபேஸ் உள்ள லீடரா வந்துடக்கூடாதுன்னு வேலை பண்றாங்க. அப்ப அதுதான் காங்கிரஸுக்குள்ள ஒரு சிக்கல். இப்ப ராகுல் காந்தி தலைமைக்கு வந்தது பிறகு இதெல்லாம் உடைக்கணும்னு நினைக்கிறார். ஆனா அதை செய்ய முடியல, அவரே தடுமாறுறாரு. அகில இந்திய தலைமை தடுமாறிக்கிட்டு இருக்கு. அப்படிங்கிற காங்கிரஸ்க்குள்ளேயே ஒரு டீம் வேலை பார்க்குது அப்படின்னும் போது அப்போ காங்கிரஸ் தலைமை விரும்பல. காங்கிரஸ் தலைமை திமுக அதிகாரப்பூர்வமாக யாராவது பேசியிருக்காங்களா? அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் அதிகாரப்பூர்வமா பேசியிருக்காங்களா? தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் அதிகாரப்பூர்வமா பேசியிருக்காரா? அவர் போற இடம்லாம் அந்த கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்குன்னு பேசிட்டு இருக்காங்க. இப்ப அவருக்கு தெரியாதா? இப்ப யார் இந்த குழப்பத்தை உண்டு பண்றது? திட்டமிட்டே தான் நடத்துறாங்க. இன்னைக்கு ஒரு செய்தி வந்திருக்கு, ஒன்னும் உறுதிப்படுத்தப்படாத செய்தியா இருக்கு. திமுக மாநில தலைவர் சொல்றாரு, நயனா நாகேந்திரன் சொல்றாரு இல்லையா, தாவேக்கோட காங்கிரஸ் போயிடுவாங்க அப்படின்னு சொல்றாரு. அதுதான் அவங்க ஆசை. அதுதான் அவங்க ஆசை. அவங்க அப்படித்தான் ஆசைப்படுவாங்க. இந்த கூட்டணி பலமா இருக்க கூடாது, பலகீனமா போகணும். காங்கிரஸே அவங்க காலி பண்ணணும். காங்கிரஸுக்கு மேல ஏன் பாஜகவுக்கு இவ்வளவு கரிசனம்? பாஜகவுக்கு ஏன் காங்கிரஸ் மேல இவ்வளவு கரிசனம்? காங்கிரஸ் பாஜக தாவேக்காவோட போனா அது தாவேக்கா போய் நிக்கிற முடிச்சதுல காங்கிரஸ் நிக்குங்கிறது தான் அது கணக்கு. அந்த கணக்குடைய ஆசை தான் சொல்றாரு அவர். அப்ப இந்த கூட்டணிங்கிறது திமுக காங்கிரஸ் கூட்டணிங்கிறது வலுவான கூட்டணியா இருக்கு, தொடர்ந்து வெற்றி பெறக்கூடிய கூட்டணியா இருக்கு, மதசார்பற்ற கூட்டணியா இருக்கு, இது பாஜக எதிர்ப்பு கூட்டணியா இருக்கு. இந்த கூட்டணி தொடர்ந்து வெற்றி பெற்றுட்டு இருக்கு. அவங்க நோக்கம் அந்த காங்கிரஸ்க்குள்ளேயே ஒரு டீம் இருக்கான்றீங்க. அவங்க நோக்கம் அப்படிங்கிறது விஜயோட கூட்டணி வச்சா நம்ம இன்னும் வளரலாம் அப்படிங்கிறது ஒரு நல்ல நோக்கமா இருக்கு. விஜய் வளரணும்ல, இல்லாட்டி இது காங்கிரஸ்க்குள்ள ஒரு சலசலப்பு ஏற்படுத்திட்டே இருக்கணும் அப்படிங்கிற நோக்கமா இருக்கு. சலசலப்பு ஏற்படுத்தணுங்கிறதா நீங்க அழகிரி சொல்லியிருக்காரு. 60 ஆண்டு காலமாக நம்ம ஒரு கட்சியோட கூட்டணி வச்சு நம்ம கரும்பு சாறு மாதிரி பிழிஞ்சு எடுத்துறாங்க அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. தனியா நில்லுங்க, போய் நின்று பாருங்க. இந்த மாதிரி தேர்தல் வேணா டெஸ்ட் பண்ணி பாருங்க. காங்கிரஸ் கட்சி என்ன ஆகுதுன்னு பாருங்க. காங்கிரஸ் கட்சிக்கு என்ன ஓட் பெர்சன்டேஜ் இருக்கு தமிழ்நாட்டுல, என்ன கட்டமைப்பு இருக்கு? 4 பேரை கூட்டி போய் ரயில மறிச்ச கட்சி தானங்க இது. நீங்க நம்ம அதாவது குறைத்து நான் மதிப்புள்ள காங்கிரஸ் கட்சி நான் குறைத்து சொல்லல.
ஆனா இன்னைக்குள்ள சூழ்நிலை என்ன இருக்கு? நீங்க முக்கியமான பிரச்சனைகள் அகில இந்திய அளவுல சரி, மாநில அளவிலும் சரி, நிறைய பிரச்சனைகள் இருக்கு. சரி, அதை எதிர்த்து வலுவான ஒரு கூட்டணியோடு இருந்தா தான் நம்ம போராட முடியும். காங்கிரஸ் கட்சியினுடைய தேவை திமுகவுக்கு அகில இந்திய அளவுல இருக்கு. ஓகே. திமுகவின் தேவை காங்கிரஸ் கட்சிக்கு தமிழ்நாட்டில் இருக்கு. ஓகே, ஒரு கிவ் அண்ட் டேக் தான். சரி, ஓகே, பேசுவோம். சூரிய பிரகாசம் சார், சார் சொல்றாரு காங்கிரஸ்க்குள்ள ஒரு டீம் இருக்காங்க, இந்த சலசலப்பு உண்டாக்குறது யார் அப்படின்னா அவங்க தான் அந்த சலசலப்பு உண்டாக்கிட்டு இருக்காங்க. மற்றபடி அதிகாரப்பூர்வமாக காங்கிரஸ் தலைமைங்கிறது அதை ஏற்றுக்கல, அதை வெளிப்படுத்தும் இல்லை, அகில இந்திய தலைமையும் அதை வெளிப்படுத்தல, ஏற்றுக்கும் இல்லை. அப்படின் போது ஒட்டுமொத்தமாக காங்கிரஸ் திமுக கூட்டணிங்கிறது உடையும், தேர்தல் நேரத்தில் அவங்க பிரிஞ்சிருவாங்க, தாவேக்கோட போயிடுவாங்க அப்படின்னு சொல்றது அப்படிங்கிறது திட்டமிட்டு இது போன்ற ஒரு வதந்தி பரப்பப்படுது, ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது அப்படின்னு தானே பார்க்க. வதந்தியே கிடையாது. காங்கிரஸுக்கு எது நல்லதுன்னு காங்கிரஸ் கட்சிக்காரனுக்கு தான் தெரியும். ஆடு நனையுதேன்ட்டு ஓனாய் ஆடக்கூடாது. சரி, எங்களுக்கு காங்கிரஸ் கட்சியில் காங்கிரஸ் ஒரு மிகப்பெரிய பழமையான கட்சி, ஜனநாயக கட்சி. அதில் வந்து பல்வேறு கருத்துக்கள் இருக்க தான் செய்யும். அதை இப்போ எதிர்கருத்து சொல்கிறவங்களெல்லாம் வந்து கரையான்கள், கட்சிக்குள்ளேயே இருந்து கட்சியை ஒழிக்க பார்க்குறாங்க. டிஎம்கேவோட போனால் தான் காங்கிரஸ் வந்து இன்னொரு இருக்கும். இல்லை, ஒரு கட்சியுடைய தலைமை சொல்லும் போது தான் எடுத்துப்பாங்க. பட் தலைமை சொல்ற வரைக்கும் காங்கிரஸ் கட்சிக்காரனுக்கு வந்து காங்கிரஸுக்கு எது நல்லதுன்னு சொல்ற உரிமை இருக்கு எங்க கட்சியில. அதனால தான் நீங்க பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி தேசிய கட்சி சார், தேசிய கட்சி, தேசிய அளவு தலைமை இருக்கு, மாநில அளவு தலைமை இருக்கு. தேசிய கட்சி மாநில தலைமை எதுவுமே சொல்லலையே, மாநில தலைமை உறுதியா இருக்குல்ல, திமுக நாங்க உறுதியா இருக்கோம், சொல்றாங்க. தேசிய கட்சியா இருந்தாலும் மாநிலத்தின் நலன் எதுன்றதை மாநில காங்கிரஸ்காரன் தான் தீர்மானிக்கணும். அதுதான் சார் மாநில காங்கிரஸ் சொல்றாங்க. மாநில காங்கிரஸ் தான் செல்வ பெருந்தகை சொல்றாரு. செல்வ பெருந்தகை சொல்றதெல்லாம் கிடையாது, தமிழ்நாடு காங்கிரஸ் கிடையாது. அவங்க செல்வ பெருந்தகை என்ன சொல்றாருன்னா, தேர்தல் சமயத்தில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி எடுக்கின்ற முடிவு தான் காங்கிரஸை கட்டுப்படுத்தும். ஒரு மாநில எப்பயே வந்துட்டு இதுல வந்து டிசென்ஷன் இஸ் தி எசன்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி உங்களுக்கு தெரியும். அது காங்கிரஸ்ல பெர்ஃபெக்டா ஃபாலோ பண்ணுவாங்க. கடைசி நிமிஷம் வரைக்கும் எதிர்குரல் வந்து மாற்று கருத்துலாம் இருக்க தான் செய்யும். அதனாலேயே வந்துட்டு காங்கிரஸ், நான் என்ன சொல்றேன், டிஎம்கே தான் அவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்கா இருக்க, இரும்பு கோட்டையா இருக்க, அப்புறம் எதுக்கு உதயநிதி ஸ்டாலின் வந்து காங்கிரஸ் வந்து நம்ம கை விட்டு விடாதுன்னு எதுக்கு சொல்றாரு? நீங்க தான் அவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கீங்கல்ல. நண்பர் சொல்றாரு காங்கிரஸ் வந்து தனியா நின்னா வந்து ஒன்னும் இல்லாத போயிடுன்னு சொல்லி. காங்கிரஸ்காரனுக்கும் அரசியலை பத்தி அனுபவம் இருக்கு. அதனால வந்துட்டு நீங்க எலெக்ஷன் வரப்போகுது, இன்னும் 5 மாசம் தான் இருக்கு. என்ன எல்லா பேராமீட்டர்லையும் பார்த்தீங்கன்னா திமுக வந்து படுதோல்வி அடைஞ்சிருக்கு. டாஸ்மாக், பெண்கள் பாதுகாப்பு, இங்கே வேலையின்மை, அது மாதிரி இப்போ எல்லா பேராமீட்டரையும் பார்த்தீங்கன்னா டிஎம்கே வந்து டோட்டல் ஃபெயிலியர். நீங்க அதே நீங்க திமுக வலுவா இருக்காங்க, இருங்க ஒரு திமுக வலுவா இருக்காங்க அப்படின்னா எதுக்காக உதயநிதி அந்த மாதிரி கேட்கிறாரு, கூட்டணி வலுப்படுத்திட்டு இருக்காரு, உறுதிப்படுத்துறாரு அப்படின்னு சொல்றீங்க. ஆனா திமுக காங்கிரஸ் கூட்டணியால அதிக ஆதாயம் அடைஞ்சது யாருன்னு பார்த்தா காங்கிரஸ் தான் இல்லையா? டிஎம்கே. சாரி, டிஎம்கே தான். டிஎம்கே தானே? அப்ப டிஎம்கே ஆமா. ஏன்னா அதனால சொன்னார் செல்வ பெருந்தகை காங்கிரஸ் கூட்டணியால என்ன சொன்னார்? ஒரு நிமிஷம், இல்ல நானே மாத்தி சொல்லிட்டேன். திமுக காங்கிரஸ் கூட்டணியால ஆதாயம் அடைஞ்சது காங்கிரஸ் தான் இல்லையா? இல்ல, காங்கிரஸ் தான் கிடையாது. டிஎம்கேல தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி இன்னும் வந்து அப்படியே கரைஞ்சிக்கிட்டு தான் இருக்கே தவிர காங்கிரஸ் வலுப்பெறலை. ஏன்னா அதனால தான் செல்வ பெருந்தகையே வந்து சார் காங்கிரஸ் வலுப்பெற்றிருக்க இல்லைன்னு சொல்ல வரல சார். ஆமா சொல்றீங்க சார், ஒரு அரசியல் திமுக வலுவான கட்சி தானே, எதுக்காக காங்கிரஸ் கூட்டணி எதிர்பார்க்கறீங்க அப்படின்னு நீங்க கேக்குறீங்களா? திமுக காங்கிரஸ் கூட்டணியால யாருக்கு ஆதாயம் பார்த்தா காங்கிரஸ் தான் ஆதாயம். ப்ளீஸ் நான் பேசி முடிச்சேன், நீங்க பேசும்போது ஒரு தடவை இன்டர்ஃபியர் பண்ணல. நான் சொல்லிடுறேன். ஸ்டாலின் வந்து அவர் வந்து வெறும் ராகுல் காந்தியை மாத்திரம் சரி பண்ணி வச்சிருந்தா போதும், தமிழ்நாடு காங்கிரஸ் தொண்டர்களே அதை பத்தி கவலையே பண்றது கிடையாது. இன்ஃபேக்ட் வந்து டிஎம்கேவோட இடன் அஜெண்டாவே வந்து காங்கிரஸை வீக்கன் பண்றது தான். அவர் ராகுல் காந்தி என்ற ஒரு எங்க தலைவரை, காங்கிரஸோட தலைவரை கொண்டாந்து முன்னாடி நிறுத்தி ஓட்டு வாங்குறதுக்கு தான் பயன்படுத்துறாரு தவிர, அதுக்கப்புறம் இந்த தமிழ்நாட்டு அரசியல்ல காங்கிரஸ் வலு பெறணுன்றதுக்கு அவங்களை வந்து திட்டமிட்டு அவங்களை வந்து நசுக்கிறதுக்கு தான் முயற்சிகள் எடுக்க. என்ன நசுக்குறாங்க சார்? செல்வ பெருந்தகை செல்வ பெருந்தகை என்ன சொன்னாரு? திமுக தலைமையில தான் காங்கிரஸ் இருக்காங்க. செல்வ பெருந்தகை என்ன சொன்னாரு? வெறும் கோவணம் தான் இருக்கு, அதையும் உறிஞ்சு கழட்டி போட்டுறேன்னு சொன்னாரு. அங்க அழகிரி என்ன சொன்னாரு? எத்தனை காலம் தான் நாங்க வந்து மெழுகுவர்த்தியாக உருக்க. செல்வ பெருந்தகை தான் திமுக காங்கிரஸ் கூட்டணி வலுவாக உறுதியாக இருக்கிறது, எந்த மாற்றம் இல்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. இல்ல, தற்சமயம் தான், ஆஸ் ஆன் டேட். அப்போ நல்ல வலுவாக இருக்குன்னா வந்துட்டு அவுட் ஆஃப் போய் சொல்ல வேண்டியதில்லை. அப்புறம் என்னத்துக்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாரு கருப்பு நீலம் சிகப்பு நம்மை கைவிடாதுன்ட்டு? அதில் அவர் ஆரஞ்சை சேர்த்துக்கலையே, அவர் கருப்பு நீலம் சிகப்பு தானே சொன்னார், ஆரஞ்சை சேர்த்துக்கலையே. காங்கிரஸ் அவர் இது பண்ணிக்கலையே சார்.
தமிழ்நாட்டு அரசியலில் டிஎம்கே வந்து படுதோல்வி அடையும். எல்லா லஞ்ச ஊழல்ல வந்து டிஎம்கே வந்து மிகப்பெரிய ஈடுபட்டாங்கன்றது மக்கள் அது இல்ல நான் சொல்லிடுறேன். இது தற்சமயம் தான் அப்படிங்கிறீங்க. இப்போ திமுக காங்கிரஸ் கூட்டணிங்கிறது அது தேர்தலுக்கு முன்பாக பிரிந்து விடும் அப்படிங்கிறத உங்களுடைய கருத்து. அது என்ன, எந்த அடிப்படையில் சொல்றீங்க? எந்த அடிப்படையில திமுக காங்கிரஸ் கூட்டணி பிரிஞ்சிடும் அப்படின்னு சொல்றீங்க? ஏன்னா திமுகவோட பாவம் மூட்டையை சுமக்கிறதுக்கு காங்கிரஸ் ரெடியா இல்லை. திமுக அனைத்து தரப்பு மக்களினும் எதிர்ப்பை சம்பாரிச்சின்னு இருக்கு. தேவையில்லாத கோர்ட்டுக்கு போய் இது வரைக்கும் வந்து மாநில சுயாட்சின்னு சொன்னவங்க அந்த பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸில் வந்து அப்சல்யூட் பவர் வந்து கவர்னருக்கும் பிரசிடென்ட்டுக்கும் இருக்குது. நாங்கள் டைரக்ஷன்ஸ் கொடுக்க முடியாது, மேண்டமஸ் இஷ்யூ பண்ண முடியாதுன்ட்டாங்க. இது வரைக்கும் வந்து கோர்ட்டுக்கு போகாது. இதெல்லாம் வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி, மத்திய அரசும் மாநில அரசும் ஒரு குடும்பம் மாதிரி. நீங்கள் வந்து பர்சியசி பாலிடிக்ஸ் தான் பண்ணமே தவிர லீகல் இஷ்யூவாக எடுத்துகிட்டு போனாங்க. என்ன ஆச்சு? பிரசிடென்ட்டுக்கு நான் கட்டுப்படுத்தாது, டைம் லிமிட்டை ஃபிக்ஸ் பண்ண முடியாதுன்ட்டாங்க. கவர்னருக்கு ஃபிக்ஸ் பண்ணாங்க, கவர்னருக்கு இம்யூனிட்டி இருக்குன்ட்டாங்க. எல்லாத்தையும் அதிகாரம் இல்லைன்ட்டாங்க. 3 வாய்ப்பு தான் பயன்படுத்துன்னு சொல்லிட்டாங்க. அதே போல டிலே பண்ணா கோர்ட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. நம்ம அது டாபிக் அது இருக்கு. கோர்ட்டுக்கு வாங்கன்னு சொன்னாங்களே தவிர கோர்ட்டுக்கு வந்த அப்புறம் என்ன சொன்னாங்க? எங்களுக்கு வந்து டைரக்ஷன்ஸ் இஷ்யூ பண்றது எங்களுக்கு அதிகாரமே இல்லைன்னு சொல்றாங்க. அது வேற டாபிக் சார். அது வேற. நான் என்ன கேக்குறேன், சிம்பிளான ஒரே கேள்வி. சிம்பிளான ஒரே கேள்வி. இல்ல காங்கிரஸ் வரைக்கும் திமுக ரொம்ப தெளிவா இருக்காங்க. உதயநிதியும் பலமுறை சொல்லிட்டாரு காங்கிரஸ் திமுக கூட்டணி உறுதியாக இருக்கு அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. இந்த பக்கம் செல்வ பெருந்தகையும் உறுதியா சொல்லிட்டாரு காங்கிரஸ் திமுக கூட்டணி வலுவாக இருக்குன்னு சொல்லிட்டாரு. இதையெல்லாம் தாண்டி அவங்க ஒண்ணு சேர மாட்டாங்க, அந்த கூட்டணி பிரிஞ்சிடும் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்ன? என்ன தரவு இருக்கு? எந்த அடிப்படையில் சொல்றீங்க? அது மட்டும் ஏன்னா காங்கிரஸோட ஓன் இன்ட்ரெஸ்ட்ல விஜயோட கூட்டணி வச்சாதான் வந்துட்டு 3 ஸ்டேட் வந்து என்டையர் சவுத்தை பிடிக்க முடியும். பாண்டிச்சேரியில விஜய்க்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. சரி, அதே மாதிரி எலெக்ஷன் வந்து கேரளால நடப்போகுது. இந்த 3 ஸ்டேட் இன்ட்ரெஸ்டையும் ராகுல் காந்தி கணக்கில் எடுத்துட்டு தமிழ்நாட்டிலேயே விஜய் ஆட்சி பிடிப்பாரா? அவருக்கான செல்வாக்கு என்னங்கிறது நம்ம தான் அவரோட புதுச்சேரி ஒரு மீட்டிங்லயும் பார்த்தோமே சார். மக்கள் வந்து எப்படி வந்து வரல சார்? யாருக்கு கூட்டம் வரல? இந்த மாதிரி கூட்டம் யாருக்கும் வரல. சாரி, இந்த மாதிரி கூட்டம் ஸ்பான்டேனியஸ் கிரவுட் யாருக்குமே விஜயகாந்த் வரலையா? விஜயகாந்த் இல்ல, ஸ்பான்டேனியஸ் கிரவுட் இது மாதிரி வரல. இந்த மாதிரி ஸ்பான்டேனியஸ் கிரவுட் ஒரு கட்சி ஆரம்பிச்சு சில நாட்கள்லயே அவர் அதுக்கப்புறத்துக்கு சார் அவருக்கு வந்து ஒரு மீட்டிங் கூட பர்மிஷன் தர மாட்டாங்க. டிஎம்கேல ஒரு மீட்டிங்க்கு பர்மிஷன் தர மாட்டேன்றாங்க. நீங்க புதுச்சேரியில கூட்டணி தாவேக்கோட இருந்தாங்கன்னா காங்கிரஸுக்கு ஆதாயம், கேரளாவில் தாவேக்கோட காங்கிரஸ் இருந்தாங்கன்னா ஆதாயம் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா மத்தியில திமுக தேவை இருக்குல்ல சார்? தற்சமயம் மத்தியில் இப்போ திமுகவோட தேவையில்லை சார். எலெக்ஷன் 4 வருஷம் இருக்கு. மத்தியில் திமுகவோட தேவை, திமுக எம்பிக்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இப்போ தேவையில்லைன்னா ஏன்னா இப்போ வந்து நீங்க வந்து எதுவும் பண்ண முடியாது. தற்சமயத்துக்கு நீங்க பொலிட்டிக்கல் ரியாலிட்டியை நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து ஆஸ் ஆன் டேட் வந்து மத்தியில் தேவை கிடையாது. மாநிலங்களை காங்கிரஸ் ஸ்ட்ராங்கா வலுவா வச்சிருந்தா தான் மத்தியில் வந்து அவங்க தொந்தரவு பண்ண முடியும். ஒரு மாநிலமா நம்ம இழந்துட்டு இருந்தோம்னா இந்த லோக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட் காங்கிரஸ் வலுப்பெறாது. காங்கிரஸ் வந்து திரும்பி பெருமையை இது பண்ணன்னு சொன்னா தமிழ்நாட்டில் வந்து திமுக சம்பாதிச்ச கெட்ட பேர்ல ஒரு ஷேரை வந்து காங்கிரஸ் வாங்கக்கூடாது. ஏன்னா நான் ஒரு அரசியல் பார்வையாளராக பார்க்குறேன், வக்கீலா விடுங்க செகண்டா. இப்போ வந்து மதுரைக்கு அந்த பக்கம் காங்கிரஸ் ஸ்ட்ராங்காக இருக்கு. பட் நான் என்னோட நண்பர்களோட பேசும்போது என்ன சொல்றாங்கன்னு சொன்னா இந்த தடவை வராது, இந்த தடவை நம்ம வந்து டிஎம்கேவோட போனா இருக்க அந்த காங்கிரஸ் ஸ்ட்ராங்கோல்டையும் இழக்கணும்னு தான் என்கிட்ட சொல்றாங்க. அதனால விஜயோட நீங்க இவங்க சொல்றாங்க, நிறைய பேர் சொல்றாங்க அவர் வந்து இன்னும் ப்ரூவ் பண்ணல. எலெக்ஷன் வந்தால் தான் தெரியும். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் வராரு. ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது ப்ரூவ் பண்ணிட்டு ஒரு 10 வருஷம் பொறுத்து 20 வருஷம் பொறுத்து கவுன்சிலர் எலெக்ஷன்ல இருந்தால் ஒரு கட்சி சொல்றாங்க. இன்னும் அவர் நிரூபிக்கல எந்த அடிப்படையில் காங்கிரஸ் கூட போவாங்க கேட்கிறாரு. இது பாலிடிக்ஸே வந்துட்டு அசம்ஷன் தான் சார். எனக்கு சப்போர்ட் இருக்கு, உங்களுக்கு சப்போர்ட் அசம் பண்றது தான். அந்த அசம்ஷன்ல வந்து இன்னைக்கு வந்து விஜய் வந்து வர சட்டமன்ற தேர்தலில் தாவேக்கோட காங்கிரஸ் இணைய போறாங்க அப்படிங்கிறீங்க. இணைஞ்சா நல்லதுன்றேன். நான் இணைய போறாங்க நான் சொல்றதுக்கு நான் அத்தாரிட்டி கிடையாது. ஏன்னா டிஎம்கேவோட அலையன்ஸ் சொல்லி இது வரைக்கும் இல்ல தேர்தலுக்குள்ளாக திமுக காங்கிரஸ் கூட்டணி உடைஞ்சிரும் அப்படின்னா அப்ப காங்கிரஸ் உடைஞ்ச பிறகு காங்கிரஸ் என்ன பண்ணுவாங்க? உடைஞ்ச பிறகு தாவேக்கோட அலைய வைப்பாங்க. ஏன்னா தாவேக்கா வந்து அரசியல்ல வந்து அதிகாரம் இருந்தா தான் சார் அரசியல் பண்ண முடியும். அது அரசியல் ஆட்சி அதிகாரத்துல பங்கு இல்லைன்னு சொன்னா நீங்க அரசியலே பண்ண முடியாது. வேணும்னா வந்து ராகுல் காந்திக்கும் ஸ்டாலினுக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கலாம். பட் உள்ளூர் காங்கிரஸ்காரோட அபிலாஷியை நீங்க இது பண்ணன்னு சொன்னா ஆட்சி அதிகாரத்துல பங்கு இருக்கணும். ஆட்சி அதிகாரத்துல பங்கு இல்லைன்னா எந்த கட்சியும் வந்து தலைவர்
தலைவர்களுக்கு தான் ஆதாயம் இருக்குமே தவிர தொண்டர்கள் வந்து கட்சி இங்கே கரைஞ்சிரும். அது காங்கிரஸாக இருந்தாலும் சரி, வேற எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இல்லைன்னு சொன்னால் அந்த மாநிலத்தில் வந்து தொண்டர்கள் வந்து சோர்வு அடைஞ்சிடுவாங்க. கட்சி வந்து ஆட்சி அதிகாரத்தில் தமிழக அரசு பலவற்றை இது வரைக்கும் இருந்ததே கிடையாது. தொண்டர்கள் சோர்வு அடைஞ்சாங்க. ஆமா கண்டிப்பா. ஆமா கண்டிப்பா. அதுல என்ன சந்தேகம்? சோர்வோட தான் இருக்காங்க. அதனால தான் செல்வ பெருந்தை சொல்றாரு எங்க கிட்ட இருக்கிறத கோவணம் மாத்திரம் தான். ஆமா, அவர் கோட் சூட் இருக்கு நான் சொன்னாரு, கோவணம் தான் இருக்கு, அதையும் கழட்டிக்காதீங்கன்னு. செல்வன் சார் வணக்கம். திட்டமிட்டு காங்கிரஸ் திமுக கூட்டணி இடையே முரண்பாடு இருக்கு, விரிசல் இருக்கு அப்படின்னு விமர்சனங்கள் பரப்பப்படுதா, இல்ல அதோட பின்னணியில் என்னவா இருக்கு நீங்க பாக்குறீங்க? சத்தியம் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு கொஞ்சம் எக்கோ சொல்லிருங்க. ஓகே. நெறியாளர் சகோதரர் பிரவீன் அவர்களுக்கு, அதே போலவே என்னுடைய சக பங்கேற்பாளர்களுக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு என்னுடைய பணிவான மாலை வணக்கம். இது திமுக காங்கிரஸ் கூட்டணி அதிகம் விமர்சிக்கப்படுகிறது படுவது ஏன் அப்படின்னு சொல்லி தலைப்பு வச்சிருக்கீங்க. என்ன பொறுத்தவரையில அதிகம் விமர்சிக்கப்படுதுன்னு நீங்க சொல்றீங்க. அதுல பெரிய அளவுல ஒன்னும் சர்ச்சைகள் வரல. ஏன் கேட்டீங்கன்னா, காங்கிரஸ் பார்கெனிங் கெப்பாசிட்டியை இழந்துட்டாங்க. எங்க இழந்துட்டாங்க? இல்ல பொதுவாக அகில இந்திய அளவுல தமிழ்நாட்டில் இழந்தாங்களா? இல்ல, எல்லா இடத்துலயுமே. தமிழ்நாட்டுல மாத்திரம் இல்ல. இப்ப சமீபத்துல தமிழ்நாட்டுல இழந்திருக்காங்கன்றீங்களா? தமிழ்நாட்டு அரசியல் இல்ல, தமிழ்நாட்டு அரசியல்லையுமே சொல்றா. நீங்க கேட்டீங்கன்னா, இப்ப பீகார்ல வந்து அவங்க 61 இடத்துல போட்டியிட்டு வெறும் 6 இடத்துல வெற்றி பெற்றது என்பது அந்த கட்சிக்கு பலகீனம் தான். சரி, அது மறுக்கிறதுக்கு இல்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்போ இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில திமுக கூட்டணியில் நீடிப்பதாக இருந்தால் திமுக கொடுக்கிற எண்ணிக்கையை ஒரு 10 இடங்கள் கொடுத்தா 10 இடத்தையும் ஏத்துக்கிட்டே ஆகும் அப்படிங்கிற நிலையில் இருக்காங்க. அதனால அரசியல்ல வந்து நாம நாளைக்கு என்ன நடக்கும், நாளை மறுநாள் என்ன நடக்குங்கிறலாம் இப்போ இன்னும் திட்டவட்டமா சொல்ல முடியாது. இல்ல சார், திமுக கூட்டணியில விசிக, மதிமுக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்காங்க. ஆனா விமர்சிக்கப்படுது என்னவோ பார்த்தோம்னா திமுக காங்கிரஸ் கூட்டணி விமர்சிக்கப்படுறாங்க. அதுக்கான அதான் என்ன காரணம், அது எதனால விமர்சிக்கப்படுறாங்கன்ற கேள்வி வருது இல்லையா? உதயநிதியை அவ்வப்போது உறுதிப்படுத்திக்கிட்டே இருக்காரு, கை நம்ம விட்டு போகாது, செல்வ பெருந்தையும் காங்கிரஸும் எப்போ வருமோ கரெக்டா வந்துருவாங்க அப்படின்னு மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்துறாங்க. தேவை ஏன் ஏற்படுது? அதாவது ஒரே நேரத்துல ரெண்டு கட்சியிலையும் பேரம் பேசிய கட்சிகள் எல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம். ஒரே நேரத்தில் 2 இடங்கள்ல கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தின கட்சிகள் இருக்காங்க. அதை போலவே மரியாதைக்குரிய டாக்டர் கலைஞர் அவர்களே கூட பலம் நழுவி வாளில் விழுந்து விட்டதுன்னு கூட சொன்னாரு. ஓகே, அது தேமுதிகவை இப்படி எல்லாம் வந்து அரசியல் இதெல்லாம் ரொம்ப சாதாரணமான வார்த்தைகள். இதை நம்ம பெருசுபடுத்த வேண்டியது இல்லை. அதே நேரத்தில் நான் என்ன சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, காங்கிரஸ் கட்சி தன்னுடைய பேர வலிமையை பீகார் தேர்தலுக்கு பிறகு மிக மோசமாக இழந்திருக்கு. ஏன்னா நாடாளுமன்ற தேர்தல் வரையும் இருந்த நிலைமை வேற. நாடாளுமன்ற தேர்தலுக்கு நடந்த அனைத்து தேர்தலிலும் மாநில தேர்தல்கள காங்கிரஸ் கட்சி மிக பலகீனமாக. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் அரசியல் அப்படிங்கிறது மாறுபட்டு இருக்குங்கிறது உங்களுக்கே தெரியும். சரி, அப்படி பார்த்தா பீகார்ல இன்னைக்கு பாஜக கை ஓங்கி இருக்கா, தமிழ்நாட்டுல கை ஓங்கி இருக்கா அப்படின்னு எடுத்துக்க முடியுமா? சட்டமன்ற தேர்தல் அதே போல வெற்றி பாஜக பெறுவாங்கன்றீங்களா? அப்போ நான் அரசியல்ல வந்து சார், நீங்க ஒரே ஒரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, கடந்த காலங்களையோட நீங்க ஒப்பிட்டு பேசி நாம வந்து அதை என்னுடைய நண்பர் சுபேர் அவர்கள் கூட சொன்னாங்க, அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு அப்படின்லாம் சொல்லி விஜயை பத்தி சொன்னாங்க. நான் என்னை பொறுத்த வரையிலும் மரியாதைக்குரிய நண்பர் விஜய் அவர்கள் வந்து திரைப்படத்துறையில மிகப்பெரிய செல்வாக்குள்ள, இன்னும் சொல்ல போனீங்கன்னா இளைஞர்கள் மத்தியில மிகப்பெரிய ஆதரவு உள்ளவர் என்பதை மறுக்கவே முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அது வந்து ஓட்டு ஆயிருமா அப்படின்னு கேட்டா, நான் ஓட்டு ஆகாதுன்னு நீங்க எப்படி சொல்றீங்க? நீங்க ஓட்டு ஆகுதுன்னு எப்படி சொல்றீங்க? அப்போ நான் சொல்றேன், அது அருமையான சொல்றீங்க. 1972 மக்கள் திலகம் எம்ஜிஆரை பத்தி, எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா அவரும் அன்டெஸ்டட் தான், நாட் ப்ரூவ்ட். எம்ஜிஆர் தனியாக அதிமுக அந்த கட்சி தொடங்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு முந்தின நாள் வரைக்கும் படத்தில் நடிச்சிட்டு இருந்தாரா? இல்ல, நடிச்சிருந்தாரு. பல்லாண்டு வாழ்கிற அதுக்கு முந்தைய அவர் அரசியல் பயணத்திலே போலையா? வேற எந்த கட்சியோடும் பயணிக்கலையா? மக்கள் பணியாற்றலையா? வெளியில வரலையா? மக்கள் சந்திக்கலையா? எதுவுமே பண்ணலையா? படத்தில் நடிச்சு டைரக்டா அரசியல் கொண்டாரா? பிரவீன் சார், ஒண்ணு கேளுங்க. இப்போ இன்றைக்கு இருக்கிற சமூக ஊடகங்களுடைய வளர்ச்சி இருக்கு பாருங்க. இதெல்லாம் வந்து யாரும் பெருசா உட்கார்ந்து நம்ம ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துல படிச்சுட்டு வந்து அல்லது 50 ஆண்டு காலம் அரசியல் நடத்திட்டு தான் தேர்தலுக்கு வரணுங்கிறதெல்லாம் கிடையாது. இப்ப எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியும்.
என்னுடைய மரியாதைக்குரிய நண்பர் சுபேர் சொன்னாங்க, மாசத்துக்கு ஒரு தடவை தான் வாராரு, வாரத்துக்கு ஒரு தடவை தான் வாராரு சொல்லி நானும் நண்பர் சுபேரும் வெளியே போய் பேசுற மாதிரி, டீ கடையில டீ குடிக்கிற மாதிரி நண்பர் விஜய் குடிக்கும் டீ வெளியே வர முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அவருக்கு என்று ஒரு கவர்ச்சி இருக்கிறது. கவர்ச்சி எங்க ராகுல் காந்தி போறாரு டீ குடிக்க, உதயநிதி போறாரு, திரு ஸ்டாலின் போறாரு, தவறா நினைக்காதீங்க, நரேந்திர மோடியும் போறாரு. சார் கேளுங்க சார், நீங்க அவங்க எல்லாம் வந்து எவ்வளவு ஹை செக்யூரிட்டில இதுல இருக்காங்க, பாதுகாப்பு இருக்காரு. நான் ஒண்ணு கேளுங்க சுபேர் சார், தயவு செய்து நமக்கு உங்களுக்கு விரும்புறீங்க, நான் விரும்பல. விஜய் வந்து நிச்சயமாக சொல்ற இளைய சமுதாயத்தின் மக்கள் மத்தியில மிகப்பெரிய செல்வம். நம்ம டாபிக் மாறி வந்துட்டு விஜய்க்கு செல்வாக்கு இருக்கா இல்லையான்னு டாபிக் கிடையாது. இல்ல நண்பர் சூரிய பிரகாசம் சார் சொல்றாரு, திமுக காங்கிரஸ் கூட்டணி உடையும், காங்கிரஸ் தாவைக்கோட இணையும், அதுக்கான வாய்ப்பு இருக்கு, சூழல் இருக்கு அப்படிங்கிறாரு. அரசியல் இன்னும் கூட நான் ஒண்ணு கேளுங்க சார், நேற்றைக்கு மரியாதைக்குரிய நண்பர் மல்லை சத்யா ஒருத்தர் வந்து மதிமுகவில இருந்து பிரிஞ்சு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. ஆமா, நாளை டிசம்பர் ஜனவரியில இன்னும் வேற கட்சிகள் தொடங்கப்படலாம். அதனால என்ன நடக்கும்னா நீங்க நினைக்காதீங்க. நான் என்ன ஒண்ணு இப்படி கூட யோசிங்களேன், மரியாதைக்குரிய நண்பர் விஜய் அவர்களும் டிசம்பர் புதிய கட்சி தொடங்க போறாங்களா யாராவது? அவர் கட்சி ஆரம்பிக்க வரலாம் இல்ல இல்ல என்ன வேணா நடக்கும், அரசியல் தானே. அரசியல்ல ஒரு டிசம்பர் மாதம் சொல்றீங்களே, ஏதாவது கேட்கற ஏதாவது கட்சி யாராவது தொடங்க ஐடியா இருக்கா? இல்ல நீங்க ஏதாவது தொடங்குறீங்களா? இல்ல நமக்கு அந்த இது இல்ல. மக்கள் செல்வாக்குள்ளவர்கள், மக்கள் மீது நம்பிக்கை உள்ளவர்கள், தன் மீது நம்பிக்கை தலைவர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க வருவாங்க, வரலாம், தெரியல. நான் இன்னும் மறைமுகமா ஏதோ விஷயம் சொல்றீங்க, பாப்போம். 1996 பின்னாடி ஒரு போட்டோ பார்த்தா சந்தேகமா தான் இருக்கு. இல்ல மரியாதைக்குரிய சுபேர் சார் கொஞ்சம் இருங்க, மரியாதைக்குரிய ஐயா மூப்பனார், ஜி.கே. மூப்பனார் பின்னாடி இருக்க போட்டோ பார்த்தா சந்தேகமா இருக்குன்றார். டிசம்பர் மாசம் புதிய கட்சின்னு பின்னாடி இருக்க போட்டோ பார்த்தா சந்தேகமா இருக்குன்றார். நான் வந்து அண்ணாமலையோட ஆதரவாளர் சார். அதான் சொல்ல தனி கட்சி ஆரம்பிச்சா நல்லா இருக்குன்றேன். இல்ல அண்ணாமலை வந்து இன்றைக்கு ஒரு படித்தவர்கள் மத்தியில, அறிவார்ந்த சமூகத்து மத்தியில அவருக்கு இருக்கு, தனிப்பட்ட செல்வாக்கு இருக்கு, அவருடைய ஆதரவாளர். நீங்க அதை எப்படி வேணாலும் எடுத்துக்கிடுங்க, அது எனக்கு ஒண்ணு இல்ல. அதே நேரத்துல 1996 மக்கள் தலைவர் ஐயா மூப்பனார் அவர்கள், ஜி.கே. மூப்பனார் அவர்கள் 22 நாளில் ஒரு கட்சி தொடங்கி 26 நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்றார், 40 சட்டமன்ற உறுப்பினர் பெற்றார். அதனால நீங்க அரசியல் அதிசயங்கள் இப்படி நடக்குமா அப்படி நடக்கலாம் நினைக்காதீங்க. அரசியல்ல மிகப்பெரிய அதிர்வுகள் நடக்கும். அதே நேரத்தில் என்னுடைய மரியாதைக்குரிய வழக்கறிஞர் நண்பர் சூரிய பிரகாஷ் சொன்னதுல வந்து நான் முழுக்க உடன்படுறது எதுலன்னு கேட்டீங்கன்னா, திமுக விதைத்து வைத்திருக்கிற பாவ விதைகளை அல்லது பாவ சுமைகளை காங்கிரஸ் சுமக்க வேண்டும் சொன்னார் பாருங்க. அதனால திமுக வந்து மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியில அந்நியப்பட்டிருக்கிறது. திமுக நிச்சயமாக ஆட்சி அதிகாரத்துல இல்ல. நீங்க பீகார்ல வந்து யாருமே கணக்கு போடல. பிரசாந்த் கிஷோர் என்று மக்கள் பெரிய வியூக வகுப்பாளர் அப்படி இப்படி எல்லாம் சொன்னாங்க. அவர் அப்படி பண்ணிடுவார் இப்படி பண்ணிடுவாருன்னு சொல்லி கடந்த காலத்துல திமுகவே அவருக்கு பல 100 கோடி கொடுத்து வியூக வகுக்க சொன்ன பிரசாந்த் கிஷோரே கடைசியில என்ன, திமுகவோட கூட்டணி இருக்கிற கட்சி எல்லாம் இன்னைக்கு வலுவா கூட்டணியில் தானே சார் இருக்காங்க. நான் கேளுங்க, கூட்டணியை விட்டுருங்க, மக்களை பாருங்க சார். ஜனநாயகத்துல இறுதி எஜமானர்கள் யார்? வாக்காளர் பெருமக்கள். ஜனநாயகத்துல வெற்றி தோல்வி தீர்மானிக்க கூடிய ஆயுதம் வாக்குச்சீட்டு. அந்த வாக்குச்சீட்டு வைத்திருக்கிற நீதிபதிகள் என்ன தீர்ப்பு சொல்ல போறாங்க? நீங்க எல்லா கட்சியும் நீங்க சேர்த்து பார்த்தாலே ஒரு 20% தான் வாக்காளர்கள் இருப்பாங்க எல்லா கட்சிகளுக்கும். அதை தாண்டி இருக்கிற 80% கட்சிகள் இல்லாம நான் கமிட்டட் ஓட்டர்ஸ் இருக்காங்க பாருங்க, அவங்கதான் முடிவெடுக்கணும். அந்த மக்கள் முடிவு திமுகவுக்கு எதிர்ப்பா இருக்கும். ஒரு செய்தியோட முடிச்சிடறாங்க. நண்பர் சூரிய பிரகாசம் வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய சொத்து பாதுகாப்பு குழு உறுப்பினர். தெரியுமோ தெரியாதோ தெரியாது, எனக்கு தெரியும். அதனால அவருக்கு என்ன வேதனை என்னன்னு கேட்டா, நாம ரொம்ப கஷ்டப்பட்டு ஐயா பெருந்தலைவர் காமராஜர் வளர்த்த காங்கிரஸ் இப்படி காணாம போகுதேங்கிற கவலையில பேசியிருக்காரு. அவர் கருத்தோடு நான் உடன்படுகிறேன். சரி, பேசுவோம். தீதுல்லா சார் நிகழ்ச்சிக்கு வருது. என் பதவிக்கு வேட்டி வச்சிட்டாரு சார். இப்போ தொடர்ச்சியாக பார்க்குறோம், திமுக காங்கிரஸ் கூட்டணி மட்டும் அதிகமாக விமர்சிக்கப்பட்டு வருது.
திமுக தரப்புல சொல்லிட்டாங்க உறுதியா இருக்காங்க, கூட்டணி எந்த பிரச்சனைட்டாங்க. காங்கிரஸ் தரப்புலையும் கூட்டணி எந்த பிரச்சனைன்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் திமுக காங்கிரஸ் கூட்டணி குறித்து தொடர்ந்து கேள்வி எழுது ஏன், எதுக்கு விமர்சிக்கப்பட்டு வருதுன்னு நினைக்கிறீங்க? நீங்களே உங்க வாயால உங்க சொல்லால திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் பிரச்சனை இல்லைன்னு திமுக தரப்பு சொன்னதையும் சொல்றீங்க, காங்கிரஸ் தரப்புல அகில இந்திய காங்கிரஸ் தலைமை சொன்னதையும் சொல்லிட்டீங்க. இதுக்கு இடையில யார் எது சொன்ன? இல்ல அவங்க சொல்லிட்டே இருக்காங்களா, ஏன் சொல்லிட்டே இருக்க வேண்டிய தேவை ஏன்? முதல்ல ஓ விசிகாவோட பிரச்சனை இல்ல கம்யூனிஸ்டோட பிரச்சனை, மதிமுக பிரச்சனை, ஏதாவது சந்தேகம் வருதா, கேள்வி வருதா? வரல. ஆனா காங்கிரஸோட கேள்வி மட்டும் வந்துட்டே இருக்கு. இதுக்கு முன்னால கம்யூனிஸ்டுகள் போராட்டம் பண்ணும்போதும், திரு விடுதலை சிறுத்தை கட்சியிலிருந்து ஆதவர்ஜனா போகும்போதும், அந்த மீட்டிங் நடந்துச்சு இல்லையா, ஒரு கூட்டம், அது போதும் இது மாதிரிலாம் பேசுனாங்க. பேசுறவங்க யாரு? திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க பூரா அப்படிதான். காங்கிரஸ்குள்ளே பேசினாங்க. திரு கே எஸ் அழகிரி சொன்னார்ல, 60 ஆண்டு காலம் நம்ம ஒரு கட்சியோட கூட்டணி வச்சுட்டு இருக்கோம், கரும்பு சக்கை மாதிரி நம்ம சாரை மட்டும் பிடிஞ்சிட்டு சக்கையை தூக்கி போட்டுறாங்களா சொல்லி ஒரு வேதனைப்பட்டார்ல. ஒரே கட்சியில அதிகாரப்பூர்வமான தலைவர்கள் என்ன சொல்றாங்களோ, இப்போ அவர் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக இருந்து சொன்னா நாங்க அனைவரும் கேட்போம், அகில இந்தியாவில் அவர் சொல்லலாம். அப்போ கூட அகில இந்திய கட்சி இப்ப நீ திமுக எடுத்துக்கிட்டா, திமுகவில் திரு ஸ்டாலின் சொல்றதுதான் இறுதியான முடிவு, இல்லை பொதுச் செயலர் சொல்றது முடிவா இருக்கட்டும். மற்ற 2ஆம் கட்ட தலைவர்கள் யாராவது இந்த மாதிரி பேசும்போது அது அது அமைதியா கடந்து போவாங்களா? திமுக திரு ஸ்டாலின் யாராவது அமைதியா கடந்து போவாங்களா? ஒரு நடவடிக்கையில ஒரு கண்டிப்பு எதிர்ப்பு இருக்கு. ஆனா காங்கிரஸ் அந்த மாதிரி எதுவும் இல்லையே. உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் இல்ல, திரு ஐ பெரியசாமி காங்கிரஸை விமர்சிச்சார், அதுக்கு பதிலடியாக காங்கிரஸ் வந்து விமர்சிச்சாங்க. சரி, இது 2ஆம் கட்டத்தில் நீங்க சொன்ன மாதிரி. ஓகே. திருச்சி சிவா அவர்கள் காங்கிரஸை காமராஜரை விமர்சிச்சார், அதற்கு எங்க தரப்புல இருந்து விமர்சனம் வந்துச்சு, அதோட முடிஞ்சு போச்சு. இது வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை. இவையெல்லாம் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சிறுசா வரும். யாரு திமுகவுக்கு தலைவர்? இன்றைய முதல்வர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள். யார் அகில இந்திய காங்கிரசுக்கு தலைவர்? திரு கார்கே அவர்கள். இந்த 2 பேரும் என்ன சொல்றாங்களோ அதுதான் வேத வாக்கு, அதுதான் நீத வாக்கு, அதுதான் நிற்கும். இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ சொல்றேன், நான் தொடர்ந்து ஏறத்தாழ 2-3 மாசமா எல்லா தொலைக்காட்சிகளையும் சொல்றேன், திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி தமிழகத்தில் வலுவாக இருக்கிறது. எந்த பிக்கலும் இல்லை, எந்த பிடுங்கலும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால இந்த கூட்டணி தொடரும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்த விஷயத்துக்கு வருவோம். திரு தூத்துக்குடி செல்வம் நண்பர் என்ன சொன்னாரு, இன்றைக்கு காங்கிரஸ்ல இருந்து நாளைக்கு கட்சி உடையும்னு அவர் எதிர்பார்க்கிறார். அவர் எதிர்பார்க்கிற தப்பு இல்லை. ஆனா பாஜக கட்சி உடையுங்கிறது விளக்கமா தெரிஞ்சு போச்சு. என்ன காரணம்? அவருடைய தலைவர் ஒருத்தர் சொல்றார் இல்லையா, அவரை தலைமை பதவியிலிருந்து தூக்குன பிறகு நண்பர் நம்முடைய திருநெல்வேலியை சார்ந்த பாஜக தலைவர் நாகேந்திரன் தலைவராக வந்த பிறகு அவருக்கு ஒரு உரசல் இருந்தது. நயினார் நாகேந்திரனை நேரடியாக எதிர்க்க முடியல, அகில இந்திய தலைமை எதிர்க்க முடியல. அவர் என்ன செஞ்சாரு, பாஜகவுக்கு தொடர்ந்து ஆதரவாக இருந்த ஓபிஎஸ் அங்கிருந்து கழட்டி விட்டார். நம்பர் 1. 2வது, உங்களுக்கு நன்றாக தெரியும் ஓபிஎஸ் எவ்வளவு பலம் வாய்ந்த ஒரு பாஜகவுடைய தலைவர்னு. பாஜகவுக்கு ஆதரவு தலைவர், பாஜக ஆதரவு தலைவர். ஏன்னா பாஜகவுடைய நேரடி இதுல தான் போய் நின்றார் ராமநாதபுரத்துல. என்ன பாஜகவுக்கு ஆதரவு தலைவர். 2வது, அதை விட ரொம்ப ஓபிஎஸ் வர்றதுக்கு முன்னையே பாஜகவுக்கு ஆதரவாக இருந்த தலைவர் யாருன்னு சொன்னா திரு டிடிவி தினகரன் அவர்கள். அவரோட நட்பு வச்சார். இப்ப இவங்க பூரா நட்பு எப்படின்னு சொன்னா, திரு அண்ணாமலை எல்லா அரசியல் கட்சியும் பாஜக நட்பு வச்சிருக்காங்க. பாஜகவுடைய காங்கிரஸ் கூட்டணியில இருந்தவர் அமமுக. நான் சொல்றது கூட்டணி. டிடிவி தினகரன் தொடர்ந்து அவங்க கூட்டணியில் இருக்காரு. அவரும் ஏன் விலகினாரு? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். பாஜக தான் உடைஞ்சுக்கிட்டே இருக்கு, பாஜகவுடைய கூட்டணி கட்சி பூரா உடைஞ்சுக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பாஜக அதிமுகவோட சேர்ந்ததுனால உங்களுக்கு அன்னைக்கு விமர்சனம், பாஜக அதிமுகவை எவ்வளவு கேவலமா, எம்ஜிஆரை எவ்வளவு மோசமா, ஜெயலலிதாவை எவ்வளவு நாசமா திட்டினாங்க நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்படி இருந்தவங்க
பாராளுமன்ற தேர்தலில் ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்னு சொன்னவங்க எந்த அளவுக்கு சொன்னாங்கன்னா, அன்னைக்கு ஜெயலலிதா திரும்ப பேசினாங்க, இனி எந்த காலத்திலும் பாஜகவுடன் கூட்டு இல்லைன்னு சொன்னாங்க. அப்படி சொன்ன எடப்பாடியார் பழனிசாமி முன்னாள் முதல்வர் என்ன செஞ்சாரு? இன்றைக்கு வேறு வழி இல்லாம வழக்குகளை சந்திக்க முடியாம சிபிஐ அமலாக்கத்துறையில பிரச்சனை அவர்களுக்கும் அவருடைய அமைச்சர்களுக்குனால வேற வழி இல்லாம பாஜகவோட இணைஞ்சார். இது இவர் மட்டும் இல்ல, இந்தியாவில் பல பேர் அமலாக்கத்துறைக்கு பிரச்சனைக்கு ஆளானவங்க, ஐடில பிரச்சனைக்கு உள்ளானவங்க எல்லாருமே, சிபிஐ பிரச்சனை எல்லாமே நேர போய் அங்க வந்து வாஷிங் மிஷின் சொல்லுவாங்க. இன்னைக்கு உங்களுக்கு நன்றாக தெரிஞ்ச ஒரு விஷயம்தான், திரு அண்ணாமலை ஒரு பக்கம் பாஜக உடைக்கிறாரு. இந்த பாஜக உடைக்கிறாரா? பாஜக உடைச்சதே வெளியான கதை சொன்னேன்ல, இது கதை இல்லை, நிஜம். ரைட். இப்போ அதிமுக போய் சேர்ந்துச்சு. யாரோட போய் சேர்ந்துச்சு? பாஜகவோட சுயநலத்துக்காக சேர்ந்துச்சு. நமக்கு தெரியும், அமைச்சர்கள்லாம் பிரச்சனை இருக்காங்க. என்ன நடந்துச்சு? திரு செங்கோட்டையன் வெளியே போனார். அந்த கட்சியில பல பேர் வெளியே போனாங்க. வெளியே போய் கொஞ்சம் பேர் திமுக சேர்ந்தாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்குதே ஒழிய திமுக தலைமையிலான காங்கிரஸ் உள்ளிட்ட இல்ல விஜயுடைய வருகைக்கு பிறகு காங்கிரஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்காங்களா அப்படின்ற கேள்வி வருது இல்லையா? மீண்டும் திரும்ப ஜோதிமணி எம்பி சொல்றாங்க, விஜய் காங்கிரஸ் புதியவர் கிடையாது, 2010 ராகுல் காந்தி சந்தித்து காங்கிரஸ் இளைஞர் காங்கிரஸ் சேர்றதுக்கான ஆலோசனை நடத்தினார் அப்படின்றாங்க. கார்த்தி சிதம்பரமும் சொல்றாரு அந்த மாதிரி நடந்ததா கேள்விப்பட்டேன் அப்படின்றாரு. அப்போ விஜயை மையப்படுத்தியும் விஜயை முன்னிறுத்தியும் மறைமுகமாக காங்கிரஸ்ல இந்த காய் நகரத்தில் ஏதோ போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் முன்வைக்கப்பட்டது இல்லையா? நான் ஏற்கனவே சொன்னதை மீண்டும் சொல்றேன், மீண்டும் சொல்றேன். தலைமை என்ன சொல்றாங்க அதுதான்றீங்க. தலைமை சொல்வது மட்டும்தான் நடக்கும். நீங்க அவங்க மற்றவங்க நினைக்கிற மாதிரி எந்த வகையிலும் விஜய் அவர்கள் நண்பர், அண்ணாமலை கூட நமக்கு எனக்கு நண்பர் தான், திரு நயினார் ரொம்ப வேண்டிய நண்பர் தான். அதுக்காண்டி பாஜகவில் நான் இருக்க முடியுமா? அது மாதிரி திரு செல்வ பெருந்தகையோட பாஜக இதுக்கு முன்னாடி தேர்தல் 2021 இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். முன்னாடி தேர்தல்ல நீங்க பாத்திருப்பீங்க, எப்பயாவது காங்கிரஸ் மாதிரி கூட்டணி ஆட்சியில் பங்கு வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையெல்லாம் எப்பயாவது முன் வச்சிருக்காங்களா? இதுக்கு முன்னாடி நான் கேட்கிறேன், இப்போவாவது 2021 திமுக மெஜாரிட்டி வந்துச்சு. ஆமா, நாளைக்கும் மெஜாரிட்டி வரலாம். நான் சொல்ல விடுதலை சிறுத்தை கட்சி சொல்லுது, நாங்கள் சொல்றோம். மெஜாரிட்டி வந்தா கூட ஒரு சிலர் எங்களுக்கு கூடுதல் சீட்டு கொடுங்கன்னு கேட்கறாங்க. எல்லாருமே கேட்கறாங்க. அதாவது இந்த முறை அந்த கேள்வி வருது. முஸ்லீம் லீக் விஜய் அறிவித்தது பேச விடுங்க. சரி, உங்க கேள்விக்கு நான் பதில் வரேன். 3 இடங்கள் பெற்ற முஸ்லீம் லீக் எங்களுக்கு 5 இடம் வேணும்னு கேட்கறாங்க. ஆமா, விடுதலை சிறுத்தை கேட்கறாங்க. ஆமா, காங்கிரஸ் கேட்கறாங்க. இதெல்லாம் சகோதர வாஞ்சையுடன் கேட்கக்கூடிய சில விஷயங்கள். கூட்டணி அதிக இடங்கள் வேணும்னு கேட்கறது வழக்கமா கேட்கறது. முடிவெடுப்பது யாரு? திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவராக இருக்கக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் அந்தந்த கட்சியினுடைய தலைவர்கள் இறுதி முடிவு எடுப்பார்கள். இதுதானே நடக்குது சார். கூட்டணியில அதிக இடங்கள் வேணும் அப்படிங்கிறது வழக்கமா கேட்கிற விஷயம் தான். ஆட்சியில பங்கு வேணும்ன்றது இதுக்கு முன்னாடி நம்ம கேள்விப்பட்டதே கிடையாது சார். சொல்ல முறைதான் கேட்கறாங்க. நான் சொல்ல வர்றேன், உங்களுக்கு தெரியும் 2006 மாண்புமிகு முதல்வரா அன்று இருந்த கலைஞர், அமரர் கலைஞர், அவர் மைனாரிட்டி ஆட்சி தான், 90 இடங்கள்லாம் இருந்துச்சு. ஆமா, அன்றைக்கு காங்கிரஸ் இல்லைன்னா அவங்க ஆட்சி அமைக்க முடியாது, பாமக இல்லைன்னா ஆட்சி அமைக்க முடியாது. அவ்வளவு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில கூட காங்கிரஸ் என்ன செஞ்சிருக்கணும்? எங்களை கூட்டணியிலே சேர்த்துக்கணும்னு சொல்லணும். ஆனா இல்ல, அன்று அதாவது காங்கிரஸ் முக்கிய கட்சியாக இருந்தது, அன்னைக்கு கேட்காத காங்கிரஸ் இன்னைக்கு கேட்கறாங்க. உங்களுக்கு விளக்கம் சொல்லிட்டு வர்றேன். அப்படி இருக்கும் போது நாங்கள்லாம் கேட்டோம். யார் கேட்டோம்? இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர் இளங்கோவன் உட்பட எல்லாருமே கேட்டோம். ஆனா அகில இந்திய தலைமை என்ன முடிவு எடுத்துச்சு? நமக்கு கூட்டணி வேண்டாம், திமுக முழுமையாக ஆட்சி எடுக்கணும்னு சொன்னாங்க. அந்த தலைமை, உங்களுக்கு உதாரணமா சொல்றேன், 2006 இருந்த தலைமை தான் காங்கிரஸ் தலைமை, அகில இந்திய தலைமை. அதே மாதிரிதான் இன்னைக்கும் அகில இந்திய தலைமை காங்கிரஸ் தலைமை. அன்னைக்கு திரு ராகுல் காந்தி இருந்தாரு, அன்னைக்கு திரு மல்லிகார்ஜுன கார்கே இருந்தாரு. அதனால முடிவு எடுப்பது நாளைக்கு ஒரு வேளை அகில இந்திய தலைமை விரும்பி திமுக தலைவர்கிட்ட பேசினா எதுவும் நடக்கலாம், அது வேற விஷயம். ஆனா ஒரு உண்மையை நீங்க திரும்பி புரிஞ்சு கொள்ளணும். விஜய் அவர்கள் எங்களுக்கு நண்பர், அவ்வளவுதான். எல்லாரும் நண்பர். திரு அண்ணாமலையும் எங்களுக்கு நண்பர் தான். அதான் சொன்னேன், நயினார் எல்லாரும் நண்பர் தான். திரு ஓபிஎஸ் நண்பர் தான், டிடிவி தினகரன் நண்பர் தான். நண்பர் என்பது வேற, அதே நேரத்தில் வந்து கூட்டணி ஆட்சி ஆளுங்கட்சி என்பது வேற. இந்த அடிப்படையில் எத்தனை காலம் எங்களை வந்து ஒரே செகண்ட்
எத்தனை காலம் வந்து எங்களை பலி கொடுக்க போகிறீங்கன்னு காங்கிரஸ் ஒர்க்கர்கள் வந்து காங்கிரஸ் தலைமையிட்ட கேட்குறதுல எந்த தப்பும் கிடையாது. ஏன்னா இத்தனை ஆண்டு காலமாகவே காங்கிரஸ்காரர்கள் பலி கொடுக்கப்படுகிறார்கள். இல்லைன்னு சொல்லலையா அவரு? இப்பவும் இப்போ நாங்கள் தியாகத்துக்கு நாங்கள் தயாராக நான் சொல்றேன். நான் என்ன கேட்குறேன், அவரு காங்கிரஸ் தானே இருக்காரு, செல்வம் சொன்ன மாதிரி சொத்து பாதுகாப்பு இருக்காரு, அவர் கேட்க வேண்டியதுனா பேச வேண்டியதுனா பேட்டி நான் கேட்கிறேன். நீங்க பேசுங்க, எங்க போய் பேசணும்? சத்தியம் டிவில உட்கார்ந்து பேசக்கூடாது. நீங்க பேச வேண்டிய இடம் திரு மல்லிகார்ஜுன கார்கே, திரு ராகுல் காந்தி, இங்க இருக்க திரு செல்வ பெருந்தகை, அவங்கள்ட்ட போய் பேசுறது. நீங்களே சொல்றீங்க எங்க பேசணும் அங்க பேச மாட்டாங்க அப்படின்றீங்க. திட்டமிட்டு காங்கிரஸ்க்குள்ளே ஒரு சலசலப்பு உண்டாக்கிட்டு இருக்காங்க ஒரு டீம். இங்க பாருங்க, அரங்கின்றி வட்டாடுதல். காங்கிரஸ் என்பது யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் அல்ல, நான் மட்டுமல்ல. காங்கிரஸ் என்பது நான் மட்டுமல்ல, அல்லது சூரிய பிரகாஷ் மட்டுமல்ல. காங்கிரஸ் என்பது லட்சம் தொண்டர்களுடைய கட்சி. இங்கே தலைவர்கள் இருக்கிறார்கள். இந்த எல்லா தொண்டர்களுடைய எண்ணங்களையும் ஒரு கட்சியினுடைய தலைவர் தான் முடிவு எடுப்பார். அந்த தலைவருக்கு சாதக பாதகம் தெரியும். அகில இந்திய தலைமை, அகில இந்திய ஆட்சி ஒண்ணு இருக்கு. இந்தியா கூட்டணியை எப்படி வலிமையோட கொண்டு போகணும், அதுக்கு திரு ஸ்டாலின் எந்த அளவுக்கு உதவுவாரு, திரு திருமாவளவன் எப்படி உதவுவாரு, மற்ற கட்சிகள் எல்லாம் எப்படி உதவும், இப்படிப்பட்ட பல பிரச்சனை இருக்கு. இதே திரு கம்யூனிஸ்ட் கட்சி உங்களுக்கு தெரியும், இங்க நாங்க 2 பேரும் கூட்டணியா இருக்கோம், பக்கத்துல என்னவா இருக்கும் கேரளாவில். அதனால ஒரு உண்மையை எல்லாம் திரும்பி தெரிஞ்சுக்குவோம். இன்றைய நிலையில 2026 திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான இந்தியா கூட்டணியில் தான் காங்கிரஸ் இருக்குன்னு ஒரு மாநில துணைத் தலைவராக, அகில இந்திய உறுப்பினராக, கட்சியினுடைய செய்தி தொடர்பாளராக இன்னைக்கு நான் சொல்றேன். ஓகே, தொடர்ந்து பேசுவோம். பிரேக் அப்புறம் சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு சத்தியம் சாத்தியமே தொடரும். After admitting, we are very glad that we admitted her here because my daughter, though she is not very high studious girl, we wanted her to be an all-round development, and it has worked out well. எங்களுடைய சப்போர்ட் என்னைக்கும் உங்களுக்கு உண்டு. அது எங்க குழந்தைங்க, நாங்க எப்பவுமே பிங் யுவர் சில்ட்ரன் அப்படின்லாம் எந்த மெசேஜுமே நாங்க போடுறதில்லை. நாங்க அவர் அப்படிங்கிற வேர்டு தான் யூஸ் பண்ணுவோம். அப்படி இருக்கிறதுக்கு தான் நாங்க ஆசைப்படுறோம். Olive Tree Group of Schools, CBSE. Admission open for 2025 to 26 for pre-KG to grade 6 and grade 11. To enroll, contact 755000112. Chetty Road, T Nagar and Nongambakam. After admitting, we are very glad that we admitted her here because my daughter, though she is not very high studious girl, wanted her to be an all-round development, and it has worked out well. எங்களுடைய சப்போர்ட் என்னைக்கும் உங்களுக்கு உண்டு. அது எங்க குழந்தைங்க, நாங்க எப்பவுமே பிங் யுவர் சில்ட்ரன் அப்படின்லாம் எந்த மெசேஜுமே நாங்க போடுறதில்லை. நாங்க அவர் அப்படிங்கிற வேர்டு தான் யூஸ் பண்ணுவோம். அப்படி இருக்கிறதுக்கு தான் நாங்க ஆசைப்படுறோம். Olive Tree Group of Schools, CBSE. Admission open for 2025 to 26 for pre-KG to grade 6 and grade 11. To enroll, contact 755000112. Chetty Road, T Nagar and Nongambakam. After admitting, we are very glad that we admitted her here because my daughter, though she is not very high studious girl, we wanted her to be an all-round development, and it has worked out well. எங்களுடைய சப்போர்ட் என்னைக்கும் உங்களுக்கு உண்டு. அது எங்க குழந்தைங்க, நாங்க எப்பவுமே பிங் யுவர் சில்ட்ரன் அப்படின்லாம் எந்த மெசேஜுமே நாங்க போடுறதில்லை. நாங்க அவர் அப்படிங்கிற வேர்டு தான் யூஸ் பண்ணுவோம். அப்படி இருக்கிறதுக்கு தான் நாங்க ஆசைப்படுறோம். Olive Tree Group of Schools, CBSE.
Admission open for 2025 to 26 for pre-KG to grade 6 and grade 11. To enroll, contact 755000112. Diadem, GN Chetty Road, T Nagar and Nongambakam. After admitting சத்தியம் சாத்தியமே தொடர்ந்து நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். சுபேர் சார், பீகார் தேர்தல் முடிவுக்கு முன்பின் அப்படின்னு தமிழக அரசியல் களத்தை பார்க்கலாமா? ஏன்னா அந்த பீகார் தேர்தல் முடிவுக்கு முன்பாக காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் தாவேக்காவோட கூட்டணி அமைக்கலாமா அப்படிங்கிற செய்திகள்லாம் கூட நிறைய உறுதிப்படுத்த தகவலாம் பரவிட்டு இருந்தது. ஏன்னா இங்கே போட்டிட்டோம், காங்கிரஸ் திமுகவோட இருந்தோம்னா 20 தொகுதி 25 தொகுதி தான் கிடைக்கும், தாவேக்காவோட போனால் ஒரு 50 தொகுதி கிடைக்கும், நிறைய பேர் களமிறங்க வாய்ப்பு கிடைக்கும், ஒரு புத்துணர்ச்சி பெறும் அப்படிங்கிற அடிப்படையிலும் இருந்தாலும் பீகார் தேர்தல் முடிவு வரைக்கும் காத்திருப்போம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லப்பட்டு வந்தது. இந்த தேர்தல் முடிவுங்கிறது காங்கிரஸுக்கு ஒரு பெரிய அடி தமிழகத்தை ஏற்படுத்தி இருக்குன்னு பார்க்கலாமா? இல்ல, காங்கிரஸுக்கு ஒரு பெரிய ஒரு மனசோர்வை கொடுத்திருக்கு பீகார் தேர்தலுடைய முடிவு. தமிழகத்திலையும் இல்ல, அகில இந்திய அளவுல காங்கிரஸுக்கு ஒரு மனசோர்வை கொடுத்திருக்கு. ஆர்ஜேடி ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருசா கோஆபரேட் பண்ணல. அங்க சன் சுவராஜ், பிரசாந்த் கிஷோர், தாவேகாவினுடைய அரசியல் ஆலோசகர், அவர் அங்க டெபாசிட் போயிருக்கிறார். இதே மாதிரி தான் விஜய்க்கு எப்படி கூட்டம் சேருதோ அதே மாதிரி அங்க பெரிய அளவுல கூட்டம் சேர்ந்துச்சு. இருக்குண்ணே, பேசிடுறேனே. இல்ல, திமுகவோட ஆலோசகர் சொல்லுங்க. சரி ஓகே, இருங்க. ஒரு பெரிய கூட்டம் சேர்ந்தது. இதே மாதிரி அவருக்கு வேன்ல போற வேன் மேல ஏறி நின்னாங்க, மாலையை போட்டாங்க. அந்த மாதிரியான பெரிய கூட்டம், இளைஞர்கள் கூட்டம் சேர்ந்துச்சு. டெபாசிட் போச்சு. சரி, அப்ப இந்த கூட்டம் வந்து பாக்குறதுக்காக சேர்ந்த கூட்டமா? இத்தனைக்கும் ஒரு அரசியல் பின்புலத்துல இருந்து வர்றாரு, ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டா வர்றாரு, ஒரு இளைஞரா இருக்காரு, படித்தவரா இருக்காரு. பீகாருக்கு அது புதுமுகமா இருக்கு. இந்த பக்கம் நிதிஷ்குமார், இந்த பக்கம் தேசிய யாதவ், மாற்றா இவரும் வந்து நிக்கிறார். அப்ப இரண்டாவது இடத்துக்கு தான் அவர் வரும்னு நினைச்சாங்க எல்லாருமே. பாக்குறப்ப அந்த டெபாசிட் கலைச்சு 2 தொகுதியில மட்டும்தான் அவங்க வெற்றி டெபாசிட் வாங்க முடிஞ்சது. இது வந்து காங்கிரஸுக்கு, அகில இந்திய காங்கிரஸுக்கு ஒரு பெரிய ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கும். ஏன்னா புதுசா வர்றவங்களுடைய கட்டமைப்பு அடிப்படை நீங்க முன்னாடி பேசும்போது காங்கிரஸ்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு டீம் இருக்கு, அவங்க தான் இந்த திட்டமிட்டு திமுக காங்கிரஸ் இடையே பிரச்சனை இருக்க மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னீங்க. இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு அவங்க கொஞ்சம் அமைதியா இருப்பாங்க. அகில இந்திய தலைமைக்கு இங்க இருந்து கொடுக்குறாங்க, விஜய்க்கு ஒரு பெரிய மாஸ் கொடுக்குறாங்க. இல்ல, அவங்க இப்பயும் கொடுக்குறாங்க. ஒரு விஜய்க்கு ஒரு பெரிய மாஸ் இருக்கு, 20% இருக்கு. நம்ம நீங்களும் வந்துட்டு நமக்கு ஒரு 15% இருக்கு. இன்னும் சில கட்சி எல்லாம் வந்துருவாங்க, விஜய் தலைமையில் ஆட்சி அமைச்சிருவாரு, கூட்டணி ஆட்சி. சார் சொன்னார் இல்லையா, கூட்டணி ஆட்சி, மீண்டும் காங்கிரஸ் புத்துணர்ச்சி பெற்றோம் அப்படிங்கிறார். இவர் உண்மையான ஒரு பழமையான காங்கிரஸ் வாதியா இருக்காரு. சத்தியமூர்த்தி பவனில் கொட்ட வேண்டிய மணக்குமுறலை சத்திய டிவியில கொட்டிட்டு இருக்கிறாரு. அதான் இவருடைய இதா இருக்கு. இப்ப காங்கிரஸ் உண்மையிலேயே அவருடைய வருத்தமா இருந்ததுன்னா கட்சியின் தலைமைக்கு பேசலாம், அகில இந்திய தலைமைக்கு பேசலாம். பொது வழியில் ஒரு கூட்டணியில் இருக்கிறோம், இப்ப ஒரு குடும்பத்துல இருக்கிறோம். குடும்பத்துக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டே இருந்தோம்னா அது பிரச்சனை தான் வரும். இல்ல, நீங்க ஒரு காங்கிரஸ்க்குள்ளாக ஒரு டீம் இந்த மாதிரி செயல்படுது இருக்கிறாங்க. சார் சொல்றாரு காங்கிரஸ்குள்ள எந்த டீம் இல்ல, சில தனிநபர்கள் அவங்க சொல்றாங்க. அந்த தனிநபர்கள் ஏற்கனவே பெரிய பதவியில் இருந்திருக்கலாம், இன்னைக்கு பதவியில் ஏன் அகில இந்திய தலைமை கண்டிக்கலையே? அதனால அந்த ஒன்றை கண்டிக்காத கேள்வி வருது. நான் சொல்றேன், காங்கிரஸ் திரு கே அழகிரி சொன்னாரு, அதை யாரும் கண்டிக்கிறது மறுக்கவில்லை. காங்கிரஸோட கலாச்சாரம் கண்டிக்க மாட்டாங்க. ஜனநாயக கருத்து இருந்தா ஏத்துக்குவாங்க. அதனாலே வந்து கருத்தே சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க. அடிமை கட்சி கிடையாது இது. நாங்க கூட்டணி எங்க இருக்கு சார்? உங்களுடைய கருத்துக்களை ஆட்சியில பங்கு கொடுத்து பங்கு கொடுத்து ரெண்டாவது தலைமைக்கு எதிராக அந்த கருத்து இருக்கு இல்லையா? ஆட்சியில நாங்க பங்கு வகிச்சிருந்தா, காங்கிரஸ் பங்கு வகிச்சிருந்தா நீங்க வந்து எதுவுமே சொல்லக்கூடாது, ஆட்சியை விட்டு வெளில வந்து சொல்லுங்கலாம். இங்க ஆட்சியில பங்கு கிடையாது. எலெக்ஷன் வரப்போகுது. உண்மையான காங்கிரஸ்காரன் தன்னுடைய மனக்குமுறலை காங்கிரஸோட இன்ட்ரெஸ்ட் எது நல்லதுன்னு அவன் வந்து சொல்றான். அது குழப்பத்தை உண்டாக்கல, ஒரு ஒருங்கிணைப்பு இல்ல, ஒரு ஒருமித்த கருத்து இல்ல,
அவங்க ஒரு கருத்து சொல்லிட்டு இருப்பாங்க, அவங்க ஒரு பக்கம் போயிட்டு இருப்பாங்க, ஒரு ஒருமித்து இல்லாத ஒருங்கிணைப்பு இல்லாம இருக்கும். காங்கிரஸ்காரனுக்கு அவன் கட்சி நல்லா இருக்கணும் தான் நினைப்பானே தவிர அழியணும்னு நினைக்க மாட்டான். அவனுக்கு இருக்க அரசியல் அறிவுக்கு ஏத்த மாதிரி. சரி, அப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து சொல்றாங்க அப்படின்னா அப்ப தலைமை சரியில்லை. அது அவங்க இல்ல, தலைமை சரியில்லை. அதுக்கு அகில இந்திய காங்கிரஸ் காரிய கமிட்டின்னு ஒண்ணு இருக்கு. இல்ல இப்ப சார் சோசியல் மீடியா, சார் சோசியல் மீடியா ஒவ்வொருத்தரோட வீட்டுக்கும் டிராயிங் ரூமுக்கும் டிவி போகுது. நேரா போய் சொல்ற மனசுல காங்கிரஸ்காரன் இந்த கருத்து இருக்குன்றத தலைவர்களும் பார்க்க தான் செய்வாங்க. அவசியமே கிடையாது. ஜனநாயக கட்சி இது கொத்தடிமைகள் கட்சி கிடையாது. காங்கிரஸ் ஜனநாயக கட்சி. எங்க வேணாலும் வெளியிலயும் சொல்லலாம், உள்ளியும் சொல்லலாம். காங்கிரஸ் தலைவர் எங்க சொல்லணும் இருக்குல்ல சார். நாங்க பேசுறது உங்க விருப்பம் போல எங்கேயாவது சொல்லிட்டு போலாம். நாங்க பேசுறது ரீச் ஆகும் சார். இப்ப சார் இதேதுல சார் சொல்றாரு, உங்க கருத்தை எங்க சொல்லணுமோ அங்க சொல்லணும். அதை விட்டு தேவையில்லாம குழப்பத்தை ஏற்படுத்துற இடத்துல சொல்லக்கூடாது. குழப்பமே கிடையாது சார், குழப்பமே கிடையாது. திமுக என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு முழுகும் கப்பல். அதுல காங்கிரஸ் பயணம் செய்து காங்கிரஸ். இவர் காங்கிரஸ் உறுப்பினரா பேசுறாரா? இவர் தனிப்பட்ட கருத்து சொல்றாரா? வக்கீலா பேசுறேன். காங்கிரஸ் நிர்வாகியா இல்ல பேசல. தனிப்பட்ட கருத்து சொல்றாரு. தனிப்பட்ட கருத்து காங்கிரஸ் நிர்வாகியா, காங்கிரஸ் நிர்வாகியா இருக்காரு, ஆனால் தனிப்பட்ட கருத்தை பேசுறாரு. இந்த காங்கிரஸ்காரனுடைய மனக்குமுறலை பேச வேண்டிய இடம் செயற்குழுவோ பொதுக்குழுவோ அகில இந்திய தலைமையோ தான். சோசியல் மீடியாவில் பேசினா ஒரு தலைமைக்கு கட்டுப்படாத ஒரு விஷயமா தான் பாக்குறது. எப்படி பாப்பீங்க? அதிமுகவிலயோ திமுகவிலயோ சோசியல் மீடியாவில் இந்த மாதிரி உள்ள உட்கட்சியை பேசிட்டு இருக்காங்களா? கூட்டணி கட்சியை விமர்சனம் பண்றாங்களா? அதிமுகவிலே திமுகவிலே கூட்டணி கட்சியில விமர்சனம் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. கொத்தடிமைகள் கூட்டம் கிடையாது. ஒரு கட்சிங்கிறது ஒரு ஒருங்கிணைப்பு, தலைமை சொல்றது கேக்குறது. டெமோக்ரஸில டிசென்ஷன் இஸ் தி எசன்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி. பேசுவீங்களா? டீம் வர்க்னு ஒன்னு இருக்குது. டீம் வர்க் இருக்கு. அதுல சந்தேகம் இல்ல. என்ன பொறுத்தவரைக்கும் அது பாவம் மட்டும். திமுக பாவம். அப்பே போயிருக்கு. கட்சியுடைய தலைமை திமுக ஊழல் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. திமுகவுக்கு காங்கிரஸ் ஆமா சாராய கடைக்கு போதை மருந்து கலாச்சாரம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஒன்னும் தப்பு கிடையாது. யாரும் என்ன தடுக்க முடியாது. நீங்க சொல்லாதீங்க நீங்க ஒன்னா ரெக்கமெண்ட் பண்ணி அந்த கட்சியில இருந்து சார். இது தேவையற்ற குழப்பத்தை ஏற்படுது. இப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க சொல்றீங்க மாநில தலைமையும் தேசிய தலைமையும் ரொம்ப உறுதியா இருக்காங்க, திமுக கூட்டணி சொல்றீங்க. நிர்வாகிகளுக்கும் எல்லா உரிமையும் இருக்கு சார் கட்சியில தன்னுடைய கருத்துக்களை பதிவு பண்றதுக்கு. ஆனா எங்க பதிவு பண்ணணும் இருக்குல்ல, நீங்க தலைமையில பேசுங்க, பொதுக்குழுல பேசுங்க, செயற்குழுல பேசுங்க, கடிதம் அனுப்புங்க, லெட்டர் அனுப்புங்க, பெர்சனல் அப்பாயின்மெண்ட் வாங்கி போய் பேசுங்க. சரி, ஒரு கூட்டணி கூட தேவையற்ற குழப்பத்தை உண்டாக்குது. வீணான குழப்பம், இது தேவையில்லாத குழப்பம். சொல்லுங்க சார். தம்பி சுபைர் மாதிரி பத்திரிகையாளர் போர்வையில் பலர் இருக்காங்க. ஓகே, நெறியாளர் போர்வையில் பலர் இருக்காங்க. நாங்கள் பேசும்போது குறுக்க பேசல. என்ன ஆச்சுன்னு சொன்னா, பீகார் தேர்தல் அன்றைக்கு தேஜஸ்வி யாதவ் எவ்வளவு வாக்குகள் வாங்கினாரோ, அவர் எத்தனை இடத்துக்கு வாங்கினாரோ அதுக்கு ஓரளவுக்கு ஈக்குவலா தான் காங்கிரஸ் வாங்குச்சு. ஆனா ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டில் திமுகவுக்கு ஆதரவா பேசுறேன்னு கூட சிலர் என்ன செஞ்சாங்கன்னா, காங்கிரஸை எவ்வளவு கேவலமா பேச முடியுமோ பேசினாங்க. என்ன காரணம்னா, இவ்வளவு பேர் பேசி கூட காங்கிரஸ் அதை பத்தி கவலைப்படல. பல பேர் பேசுறாங்க. அதாவது திமுக ஆதரவு ஒரு ஊடகத்துல கூட நெறியாளர் ஒவ்வொருத்தரையும் பேச வச்சார். இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதுக்காக நாங்கள் வருத்தப்பட போறதில்லை. ஏன்னா எங்களுக்கு திமுக தலைமை தான் முக்கியம். திமுகக்குள்ள கீழே உள்ளவங்க யார் யாரோ காங்கிரஸை எக்ஸ்ட்ரா லக்கேஜுங்களா அல்லது இல்லாத லக்கேஜுங்களா யாருக்கு தெரியும்? காங்கிரஸ் உடைய அருமை துணை முதல்வர் உதயநிதிக்கு தெரியும், முதல்வர் ஸ்டாலினுக்கு தெரியும், அது பொதுச் செயலாளர் துரைமுருகனுக்கு தெரியும். இவங்க எல்லாருக்கும் தெரியும் காங்கிரஸோட நம்ம சேர்ந்தா நம்ம நிலைமை என்ன, காங்கிரஸோட சேராம இருந்தா 2014 நம்ம நிலைமை என்ன. ரெண்டு பேருமே வீழ்ந்தோம். ஒற்றுமை நீங்கினில் அனைவருக்கும் தாழ்வு 2014. அதுக்கு பிறகுதான் பாடம் கற்பித்தது பீகார் மட்டுமல்ல, பல தேர்தல்கள் பாடம் கற்பித்ததனால இது திமுக தெரியுது, தெரியுது, காங்கிரஸ் தெரியுது. ஆனா காங்கிரஸ்குள்ள கூட பல பேருக்கு தெரியலையே. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், திமுகவில் பலர் இருக்காங்க, காங்கிரஸ்ல பலர் இருக்காங்க. நல்ல, அதாவது இந்த ஒற்றுமையா இருக்கணும்னு திமுகவில் சிலர் இருக்காங்க, காங்கிரஸ்ல சிலர் இருக்காங்க, இந்த ஊடக போர்வையிலாம் இருக்காங்க, பல்வேறு நெறியாளர் போர்வையிலாம் இருக்காங்க. இவர்களை பத்தி எங்களுக்கு கவலையே கிடையாது. அவங்க காங்கிரஸை தொடர்ந்து இழிவுபடுத்துவதன் விளைவு தான் இன்னைக்கு பாஜக ஆட்சியில் உட்கார்ந்துருக்கு. அவங்களுடைய எண்ணம் எல்லாம் என்னன்னு சொன்னா, மறைமுகமா ஒரு சிலருக்கு, அதுதான் சொல்றேன், காங்கிரஸ் இழிவுபடுத்துறதுனால தான் பாஜக ஆட்சியில் உட்கார்ந்துருக்காங்க இல்லையா? அப்போ காங்கிரஸ் இழிவுபடுத்தக்கூடியவங்களை கட்டுப்படுத்த வேண்டியது யாரு? அதான் காங்கிரஸ் இழிவுபடுத்த வேண்டியவங்களை திமுக தலைமை கட்டுப்படுத்துது. எப்ப கட்டுப்படுத்துச்சு? பிரச்சனை சொன்ன இல்லையா, 2 பேர் பேசுறாங்கன்னு சொல்லி
ஒரு அமைச்சர் ஒரு எம்பி பேசுனாங்க, கூப்பிட்டு இதோட இது பேசாதீங்க, காமராஜரை பத்தி நீங்க கொச்சையா பேசாதீங்க, அவர் பேசுறாரு, அதோட விட்டாரு. அவர்களுக்கு வேண்டிய அதே மாதிரி திரு ஐப்பெரியசாமி என்ன சொன்னாரு, விளையாட்டுக்கு தான் சொன்னாரு, அவர் என் நண்பர் தான். நானும் அவரும் திண்டுக்கல் தேர்தல் விஷயத்துல 2 பேரும் ஒற்றுமையா இருந்தோம். உள்ளாட்சி தேர்தலில் 2 பேர் தான் பொறுப்பாளராக இருந்தோம் 1996. எதுக்கு சொல்ல வரேன்னா, அவர் ஒரு கிண்டலா ஒரு வார்த்தை சொன்னார், அதற்கு ஒரு எதிர்ப்பு வந்துச்சு. அப்ப தலைமை கூப்பிட்டு அது பேச வேணான்ட்டாங்க. அதே மாதிரி காங்கிரஸ்ல சிலர் பேசுனாங்க, கூப்பிட்டு தலைமை சொல்லிருச்சு, நேற்று விளக்கமா தலைமை சொல்லிருச்சு, திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடரும். எதுவரையும் சொன்னா இன்னைக்கு எந்த அளவுக்கு ஒரு நட்பு, சகோதர வாஞ்சை, ஒரு இணைப்பு, ஒரு பிணைப்பு திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் திரு ராகுல் காந்திக்கு இருக்குன்னு சொன்னா அது சொல்ல முடியாத அளவுக்கு இது வந்து இந்த இணைப்பு இருக்கின்ற வரை எந்த சூழ்நிலையிலும் திமுக காங்கிரஸ் கூட்டணியை, இந்தியா கூட்டணியை தமிழ்நாட்டில் யாரும் பிரிக்க முடியாது, கூட்டணியை முறிக்க முடியாது. இவ்வளவுதான். இணைப்பு ரொம்ப வலுவா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அங்கங்க ஒரு குரல் இருக்கும், நீங்க சொன்னீங்க ஜனநாயக கட்சி, நீங்க சொல்றீங்க அங்கங்க ஒரு குரல் இருக்குன்னு சொன்னீங்க. அங்கங்க குரல் இருக்குங்கும் போது தலைமைங்கிறது முக்கியம். தலைமை 2 வலுவா இருக்கு, தலைமை 2 உறுதியா இருக்கு இல்லையா? அப்ப நீங்க எந்த அடிப்படையில உடையும் தாவேகோட இணையம் அப்படிலாம் சொல்லி இது வரைக்கும் வந்து தலைமை அகில இந்திய தலைமை இது வரைக்கும் நம்ம வந்து டிஎம்கேவோட தான் போக போறோம் வர தேர்தல்ல, அதனால நான் விமர்சிக்க கூடாது அப்படின்னு சொல்லி அதே அகில இந்திய தலைமை தாவேகோட தான் போக போறோம், அதனால கொஞ்சம் இணக்கமா இருக்குன்னு அதுவும் சொல்லலையே. யாரும் இணக்கமா இல்லையே. நாங்க எங்களோட அபிலாஷை நீங்க தான் சொல்றீங்க தாவேகோட போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நான் கட்சி நல்ல அபிலாஷையா சொல்றோம், கட்சிக்கு நலனுக்கு பரவாயில்ல. ஆமா, ஒன்னும் தப்பு கிடையாது. ஏன்னா சுமக்க வேணாம்னு நான் விரும்புறேன். கட்சிக்கு எது நல்லது, காங்கிரஸுக்கு, தேசத்துக்கு, தேச நலனுக்கு தற்சமயம் காங்கிரஸ் வந்து இருக்க நிலைமையில காங்கிரஸ் திமுக விட்டு தனித்து போட்டிடுமா? தனித்து அது வந்து அவங்க டெல்லியில எடுக்க வேண்டிய முடிவு, நான் சொல்ல முடியாது. இல்ல நீங்க தான் சொல்றீங்க அவங்களுடைய பாவம் தான் இவங்க தான் எழுப்புறீங்க. காங்கிரஸ் தான் எழுப்புறீங்க இல்லையா? கைவிடாதுன்னு உதயநிதி சொல்லுங்க சார். திமுக காங்கிரஸ் கூட்டணியால திமுக தான் ஆதாயம்ங்கறீங்க. காங்கிரஸ் கைவிடாதுன்னு உதயநிதி ஸ்டாலின் சொல்லும் பொழுது நாங்க வந்து விஜயோட போனா வந்து கை எங்களோட இருக்குன்னு சொல்றாங்க. ஆமா, நாங்க சொல்ல வேணாமா? விஜயோட போனா நல்லது, 3 மாநிலத்துல காங்கிரஸ் வலுப்பெறும். இந்த தற்சமயத்துல நீங்க பீகாரை வந்து இது உதாரணமா காட்டவே முடியாது. பீகார்ல என்ன நடந்ததுன்னு மக்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். தேர்தலுக்கு 3 நாளைக்கு முன்னாடி 1 கோடி ஃபேமிலிக்கு, பெண்களுக்கு 10,000 ரூபாய் போட்டாங்க. அது எந்த அளவுக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிச்சுன்றது எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஸோ நீங்க பீகார்ல வந்து காங்கிரஸ் தோத்ததோ தேஜஸ்வி தோத்ததோ அது தோல்வியா நீங்க எடுத்துக்கூடாது. அங்க வந்து வென்றது பணநாயகம். அது அந்த லெவல்ல தான் அதை பார்க்கறது. அதனாலேயே அங்க வந்து நாங்க இங்க வந்து காங்கிரஸ் வந்து இங்க பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால நாட்டு நலனுக்கு முக்கியம்னா காங்கிரஸ் தென் மாநிலங்களை காங்கிரஸ் கைப்பற்ற வேண்டும். இப்ப இருக்க நிலைமையில ஒரு வழக்கறிஞரா நான் சொல்றேன், மாநிலத்தை பிடிக்கலாம், தெலுங்கானா இருக்கு, 4 ஸ்டேட் காங்கிரஸ் கையில வரும். அகில இந்திய தலைமையில் இருந்த காங்கிரஸ் கட்சி பல மாநிலங்கள் ஆண்ட கட்சி இன்னைக்கு ஒரு விஜய்ங்கிற ஒரு நடிகரால் தான் 3 மாநிலத்தில் ஆட்சி அமைக்கக்கூடிய நிலைமையில வந்து நிக்கிங்கிற போது உண்மையில் வருத்தமா தான் இருக்கு. சரி, ஓகே. செல்வம் சார், பீகார் தேர்தலை ஒப்பிட்டு நீங்க பேசிட்டு இருந்தீங்க, ஆனா இங்க இருக்கக்கூடிய அரசு சூழலே வேற, அதுக்கு இங்க ஒப்பிட முடியாது அப்படின்னு சொல்றாங்களே. அது ஒரு பத்திரிகையாளராக என்னுடைய நண்பர் சுபேர் அவர்கள் திமுகவிற்காக இவ்வளவு பதட்டம் அடைய வேண்டிய அவசியம் என்னங்கிறத திமுக வந்து பயன்படுத்துதுங்கிறத புரிஞ்சுக்கிட முடியுது. நான் என்ன சொல்றேன்னு கேட்டா, காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் பாருங்களேன், அண்ணன் சூரிய பிரகாசம் அவர்கள் இதயத்துள்ள அவர்களுக்கும் 2 கருத்துக்கள் இருப்பதை போலத்தான் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில நிச்சயமாக உங்க தலைவர் 2 தலைவருக்கு எப்படி இருக்காங்க, முன்னாள் தலைவர் 2 பேரும் எப்படி முரண்படுறாங்க, உடைச்சு கூட்டு போறாங்க, டிடிவி தினகரன் உடைச்சு கூட்டு போறாங்க, ஓபிஎஸ் உடைச்சு கூட்டு போறாங்க. இந்த மாதிரி காங்கிரஸ் உங்கள மாதிரி இந்த பிரச்சனை எங்கள்கிட்ட இல்ல. அவரே இன்னைக்கு ஒவ்வொரு தலைவரும் தமிழ்நாட்டுல இந்த முடிவை கருவாடு மீனாகாது, காகிதப்பூ மணக்காது, நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட 4 பேருக்கும் மிக்க நன்றி. நேர்களை மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.